पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। शंकरं शंकराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ओम शांति शांति शांतिः। ओम असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ओम शांति शांति शांतिः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। वन्दे गुरूणां चरणारविन्दे सन्दर्शित स्वात्मसुखावबोधे निःश्रेयसे जाङ्गलिकायमाने संसारहालाहलमोघशान्त्यै। योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोत्तं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं प्रणमामि पतञ्जलिं। यस्त्यक्त्वा रूपमाद्यं प्रभवति जगतो अनेकदानुग्रहाय प्रक्षीण क्लेशराशिर्विषमविषधरो अनेकवक्त्रसुभोगी सर्वज्ञानप्रसूतिर्भुजगपरिकरः प्रीतये यस्य नित्यं देवो ह्येषस्तवो व्यात्सितविमलतनुः योगदो योगयुक्तः योगदो योगयुक्तः। ॐ अथ யோகானுசாசனம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது யோக சூத்திரத்துல முதல் பாதம் பார்த்துட்டு இருக்கோம், சமாதி பாதம். இந்த சமாதி பாதத்துல நம்ம லாஸ்டா 17வது சூத்திரம் ஆரம்பிச்சிருக்கோம். விதர்க்க விசாரானந்தாஸ்மிதா ரூபானுகமா சம்பிரஜாதக அப்படின்னு சூத்திரம். இதுக்கான வியாக்கியானம் பார்த்துருக்கோம். விதர்க்கம் அப்படின்னா ஸ்தூலத்தில் நடக்கிற சமாதிக்கு பேரு விதர்க்க சம்பிரஜாத சமாதி. யாரையாவது டைரக்டா பார்க்குறோம், பார்க்க மாத்திரத்துல உங்களால டீட்டெயிலா பார்க்க முடியுது அப்படின்னா அந்த டீட்டெயிலா ஒன்றை ஜெராக்ஸ் காப்பி பண்ண முடியுது, உங்களுக்கு காப்பி பண்ண முடியுது, போட்டோ காப்பி பண்ண முடியுது அப்படின்னா உங்களுக்கு நல்ல தாரண சக்தி இருக்குன்னு அர்த்தம். அப்போ டைரக்டா ஒரு விஷயத்தை பார்த்து அந்த ஸ்தூலத்துல என்னுடைய கான்சியஸ்னஸ் பார்த்தீங்கன்னா லயமாச்சு அப்படின்னா அது விதர்க்கானுகத சம்பிரஜாத சமாதி அப்படின்னு பேர். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா விசாரானுகதம் அப்படின்னா ஸ்தூலத்தை தாண்டி சூக்ஷ்மத்துல போய் நம்மளுடைய கான்சியஸ்னஸ் லயமாச்சு அப்படின்னா அதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா சவிச்சார விசார விசார ரூபானுகமா சம்பிரஜாத சமாதின்னு பேர். இதுக்கு அடுத்தது மூணாவது, நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சமாதிகள் எல்லா இடத்துலையும் சம்பவிக்கும்னு முன்னாடியே நம்ம முதல் சூத்திரம் படிக்கும் போதே பார்த்துருக்கோம்.
சமாதின்றது வந்து பாத்தீங்கன்னா சர்வ சித்தசிய சித்த பூமியோட தர்மம்னு பார்த்துருக்கோம். எல்லா சித்த பூமிகள்லையும் சமாதி நடக்கும். ஆனா அந்த சமாதி எப்படிப்பட்டதா இருக்காதுன்னா மோட்சத்தை கொடுக்குற அளவுக்கு சமாதியா இருக்காது. அப்ப என்ன அர்த்தம்? ஒரு காஃபி சிப் பண்ணி சாப்பிட்றோம், ஆஹா சூப்பரா இருக்குங்க அப்படின்றோம். அப்போ ஒரு நானோ செகண்ட் நமக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அந்த ஸ்தூலமான காஃபியில நமக்கு சிங்க் ஆகும். எந்த விஷயத்தை பார்த்தாலும் எல்லா இந்திரிய விஷயங்கள்லயும் நமக்கு எப்பெல்லாம் நானோ செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிங்க் ஆகுதோ அப்பெல்லாம் நமக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்கும். இதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்ற மாதிரி ஒரு 12 செகண்ட் இல்லை 24 செகண்ட் 36 செகண்ட் அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகும் போது அதுக்கு பேர் வந்து அனுகமம்னு பேர். அனுகமம்ன்றதுக்கு அர்த்தம் 2 அர்த்தம். அனுகமம்ன்றதுக்கு அர்த்தம் கண்டினியூஸ்லின்னு அர்த்தம். முதல் அர்த்தம் வந்து கண்டினியூஸ்லி, தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்தூலத்திலேயே என்னுடைய கான்சியஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிங்க் ஆகிருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்தூலத்தில் நடக்கிறது விதர்க்கம். அந்த ஸ்தூலத்தை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா போகும். ஸ்தூலத்தை தாண்டி போகும்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு காஃபி எனக்கு பிடிக்கும். அந்த காஃபியோட டேஸ்ட் நான் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிட்டு இங்கே ஒரு காஃபி ஷாப் இருக்கு, ரொம்ப அருமையான காஃபி ஷாப். நேற்று கூட ஒரு கிரிவலம் போகும்போது ஒரு காஃபி சாப்பிட்டேன், அற்புதமான காஃபி. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு காஃபியை வந்து சிப் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிப் பண்ணிவிட்டு ஓரமாக எடுத்துட்டு அந்த கசப்பு வந்து பார்த்தீங்க அப்படியே காஃபி உள்ளே போயிடுச்சு. காஃபி உள்ளே போனதுக்கு பிறகு அந்த கசப்பு ஒன்று இருக்கும் பாருங்க, அந்த ஃப்ளேவர், அந்த கசப்பு, அந்த ஸ்மெல்லும் அந்த கசப்பும் அப்படியே ஒரு ½ hour 1 hour வரைக்கும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ட்ராவல் ஆகும். அதான் பெஸ்ட் காஃபி. பெஸ்ட் காஃபின்னா என்ன அர்த்தம்? குடிச்சோன்னே முடிஞ்சு போச்சு அப்படின்னா அது பெஸ்ட் காஃபி இல்லை. ஒரு காஃபியோட கசப்பு வந்து உங்களுக்கு 2 மணி நேரம் அந்த காஃபியோட அந்த ஃப்ளேவர் இருந்துச்சு அப்படின்னா அது உள்ளுக்குள்ளார ஒரு சுகம் தரும். அதுக்கு பேர் சூக்ஷ்மம்னு பேர். இதே மாதிரி ஸ்தூலத்தை தாண்டி யாருக்கு வந்து மனசு வந்து சூக்ஷ்மத்தில் இருக்கும், என்னால் தியானம் பண்ண முடியும் எப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கசப்புலையே மனசை வந்து ஸ்தூலம் காஃபி உள்ளே போயிடுச்சு, வயிற்றுக்குள்ளே போயிடுச்சு, ஸ்தூலம் இல்லை. அதோட வாசனையும் அதோட கசப்பும் என் நாக்கில் நின்றுக்குது இல்லை, அந்த கசப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா தன்மாத்திரான்னு பேர். அது வந்து பார்த்தீங்கன்னா கசப்பாக இருக்கும், இல்லை ஸ்மெல்லாக இருக்கும், இல்லை எது வேணா இருக்கலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெருங்காய டப்பாலேருந்து பெருங்காயத்தை எடுத்துடும். ஸ்தூலம், அந்த ஸ்தூலத்தோட ஸ்மெல் இருக்கா? இருக்கு, அதை எடுத்துடுறீங்க. எடுத்ததுக்கு பிறகு வெறும் காலி டப்பாவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மெல் இருக்கா? அந்த ஸ்மெல்லு தான் வந்து பார்த்தீங்கன்னா சூக்ஷ்மன்னு பேர், தன்மாத்திரான்னு பேர், கந்த தன்மாத்திரான்னு பேர் அது பேர். அப்போ எதெல்லாம் இருக்கோ ஸ்தூலம், அந்த ஸ்தூல வஸ்துவை வந்து நீக்கினதுக்கு பிறகு ஸ்தூல வஸ்துவுக்கு தாண்டி இருக்கக்கூடிய சூக்ஷ்மத்துல மனசு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கான்சென்ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா விசார அனுகத சம்பிரஜாத சமாதின்னு பேர். ஸ்தூலத்தை எடுத்தீங்கன்னா என்ன ஆயிடுது? பெருங்காய டப்பாவை ரசத்துல பெருங்காயத்தை போட்டேன், சாம்பார்ல கொஞ்சம் அதிகமா போட்டேன். நான் இதெல்லாம் வந்து பிராக்டிஸ்ல சொல்றது. 2 நாளுக்கு முன்னாடி சாம்பார் பண்ணேன். நான் எப்போதான் சாம்பார் பண்ணுவேன். 2 நாளுக்கு முன்னாடி சாம்பார் பண்ணேன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு என்ன ஆச்சு, கையை எடுத்து கொட்டும் போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பெருங்காயம் அதிகமாக உள்ள விழுந்துருச்சு. அப்போ பெருங்காயத்தோட டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் வந்து பார்க்க முடியுது, இது பண்ண முடியுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேஸ்ட் போனதுக்கு பிறகு அந்த ஸ்மெல் மட்டும் மிச்சம் இருக்கும் பார்த்தீங்களா, ஸ்தூலம் டேஸ்ட்டு. அந்த சூக்ஷ்மம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெருங்காயத்தோட ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா சூக்ஷ்மம். காஃபி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்தூலம், காஃபியில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாசனை சூக்ஷ்மம். அதோட கசப்பு வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் நிற்குது, அது சூக்ஷ்மம். இது மாதிரி ஒரு விக்கிரகம் இருக்கு அப்படின்னா அந்த விக்கிரகம் ஸ்தூலம். அந்த விக்கிரகத்தை நான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா விசாரம் பண்ணி பார்க்குறேன், விவேகம் பண்ணி பார்க்குறேன், நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கான்சென்ட்ரேட் பண்ணும்போது அந்த ஸ்தூலம் எனக்கு என்ன ஆகுதுன்னா அந்த மெட்டல் வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்தவத்தில் என்ன தெரியுதுன்னா ரொம்ப டீப்பாக நான் போகும்போது அதோட தன்மாத்திரை கந்த தன்மாத்திரை தெரியுது. மெட்டல் பிருத்திவி தத்துவம், பிருத்திவி தத்துவத்தோடது கந்த தன்மாத்திரையில போய் நான் சமாதி பண்றேன். அதுக்கு பேர் விசாரானுகத சம்பிரஜாத சமாதி. இதுக்கப்புறம் அந்த காஃபியை நான் குடிச்சோட எனக்கு ஒரு நேற்று காஃபி இன்னும் எனக்கு இருக்கு, ஞாபகத்தில் இருக்கு. அப்போ யோசிச்சு பாருங்க எவ்வளோ நல்ல காஃபி அப்படின்னு. அப்போ காஃபி எப்போவாவது போய் அந்த அந்த கிரிவல பாதையில் என்னைக்காவது கிரிவலம் போகும்போது வாரத்துக்கு 1 நாள் 2 வாரம் 3 வாரம் ஆயிடுச்சு. அப்போ அங்கே போகும்போது அந்த ஆனந்தத்தை வந்து நான் எடுப்பேன் நான். அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த காஃபி குடிச்சதுக்கு பிறகு ஸ்தூலம் காஃபி, சூக்ஷ்மம் கசப்பு. அந்த கசப்பு போனதுக்கு பிறகு ஸ்மெல் போயிடும், கசப்பு மட்டும் நாக்கில் நிற்கும். அந்த கசப்புல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆனந்தம் இருக்கும் பாருங்க. அப்படியே அந்த கசப்பு அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே ஒரு தியானம் மாதிரி ஒரு யோகி மாதிரி உட்கார்ந்துருக்கலாம்.
யோகம் தான், இதெல்லாம் யோகம். அப்படியே அந்த அந்த ஆனந்தம் இருக்கிற கசப்பை தாண்டி அந்த கசப்புல இருக்கிற ஒரு ஆனந்தம், அந்த ஆனந்தத்தை நீங்க எடுத்தீங்க அப்படின்னா, அந்த கான்சென்ட்ரேஷன் அதுல இதாச்சு அப்படின்னா, சிங்க் ஆச்சு அப்படின்னா, அங்க சம்பவிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தானுகத சம்பிரஜாத சமாதி. அது வந்து பாத்தீங்கன்னா இந்திரிய விஷயங்களா இருக்கலாம், இல்ல வந்து பாத்தீங்கன்னா மனோ விஷயங்களா இருக்கலாம். நான் என்ன பண்ணேன், காஃபி குடிச்சு ஒரு ஆனந்தத்தை அனுபவிச்சேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தூக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்லா தூங்கி காலையில எந்திரிச்சேன். தூங்கி எந்திரிக்கும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா, காலைல எந்திரிச்சோன்னு முதல் இது வந்து பாத்தீங்கன்னா, நேற்று எங்கேயோ ஒரு நதியில வந்து பாத்தீங்கன்னா ஸ்நானம் பண்ணோம். எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் 4-5 பேர் எல்லாம் போறோம். நதியில போய் இறங்கணும்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில்னஸ், வெளியில காத்தே இல்லை. ஆனா சொப்பனத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்லா இறங்கின மாத்திரத்துல உள்ளுக்குள்ளார ஒரு பரவசம், ஆனந்தம். எந்திரிச்ச மாத்திரத்துல நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்க, எப்ப இதுல எந்திரிச்சாலும், சொப்பனத்துல இருந்து எந்திரிச்சாலும் ரீகால் பண்ணுவேன். எப்ப வேக்கப் பண்ணாலும் அந்த சொப்பனத்தை ஃபுல்லா அவதானம் பண்றதுன்னு பேரு. அப்ப நான் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆனந்தம் ஆனந்தம் நல்ல ஒரு கோயில் இருந்துச்சு, ஏதோ ஒரு கோயில். ஆனா கோயில் பிரதானமா நாங்க போகல, கோயிலை தாண்டிட்டோம். என்ன கோயில்னு தெரியவே இல்லை. அது என்ன கோயில், எங்க இருக்குன்னு யோசிச்சு பார்க்கறது தெரியல. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நாங்க எல்லாம் என்ன பண்ணோம், ஒரு நல்ல நீரோடையில வந்து பாத்தீங்கன்னா இறங்கி ஏறி போனோம். அந்த இறங்கும் போது ஒரு ஆனந்தம் கிடைச்சது பாருங்க, சில்லுன்னு எல்லாரும் அப்படியே ஐயோ அப்படின்னு கத்துனது. அந்த சந்தோஷம் இருக்கு பாத்தீங்களா, அந்த சந்தோஷம் எங்க நடந்துச்சு, மனசுல. அந்த மனசுல உண்டாகிற அந்த சந்தோஷத்துல வந்து கண்ண மூடி நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆனந்தம் என்ன அப்படின்னு நான் வந்து டீட்டெயிலா பாக்குறேன். அப்படி பார்த்தேன் அப்படின்னா, அதே மாதிரி தூக்கத்துல இருந்து எந்திரிச்சோன்னு ஒரு தூக்கத்துல ஒரு ஆனந்தம் இருக்கா, அந்த ஆனந்தத்தை வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரீகால் பண்ணி அந்த ஆனந்தத்திலேயே மனசை வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆனந்தத்தை ரீகால் பண்ணி வைக்கிறீங்கன்னா அதுல சிங்க் ஆச்சு அப்படின்னா, ஒரு சொப்பனத்துல சம்பவிக்கிற ஒரு இதா இருக்கட்டும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தூக்கத்துல இருக்கக்கூடிய சுகத்தை வந்து தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு அதுக்கு பிறகு அனுபவிக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தானுகம சம்பிரஜாத சமாதின்னு பேரு. இப்ப நீங்க என்ன பண்றீங்க, ஒரு ஆனந்தத்தை வந்து பாத்தீங்கன்னா மனசுல கொண்டு வரீங்க. நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சென்ஸ் ஆர்கன்ஸ் நல்லா வந்து பாத்தீங்கன்னா, நேற்று ஒரு பாட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஜென்சியோட பாட்டா போட்டுட்டு இருந்தேன். இளையராஜா மியூசிக்ல வந்து பாத்தீங்கன்னா டைப் பண்ணிக்கிட்டே, ஒரு பக்கம் ஜென்சியோட பாட்டு ஓடிட்டு இருக்கு, ஒரு பக்கம் டைப் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஐயோ என்ன பாட்டு பண்ணியிருக்காங்க, ஐயோ இளையராஜாவும் இந்த முன்னாடி அந்த 80s பண்ண பாட்டெல்லாம் அவ்வளோ ஆனந்தம். இப்ப அந்த ஆனந்தத்தை எடுக்க முடியுமா அப்படின்னா, ஆமா இப்ப கண்ண மூடி உட்கார்ந்தா கூட என்னால நேற்று அந்த பாட்டுல இருக்கிற ஆனந்தத்தை வந்து பாத்தீங்கன்னா என்னால மனசுக்குள்ள கொண்டு வந்து அப்படி கொண்டு வந்த முடிஞ்சது அப்படின்னா அந்த ஆனந்தத்துல சிங்க் ஆச்சுன்னா, அப்ப 2 அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு காஃபியை சாப்பிட்டு அந்த காஃபியோட சாப்பிட்டதுல இருந்து அந்த கசப்புல இருந்து ஒரு ஆனந்தத்தை எடுக்கிற இந்திரியம் ஆயிடுது. இது எதுவுமே இல்லாம சொப்பனத்துல வந்து பாத்தீங்கன்னா மானச ஆனந்தம், டீப் ஸ்லீப்லயும் மனசுல வந்து ரீகால் பண்ற அதுலயும் மனசுல ஆனந்தம். அந்த ஆனந்தத்துல இது பண்ணும்போது ஆனந்த ஆனந்தம். ஆனந்தத்துல எத்தனை வெரைட்டி இருக்கு, ஒண்ணு இந்திரியம், இன்னொன்னு வந்து மனசு சுகத்துல அனுபவிக்கிறேன். இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் அப்படின்னு ஒரு ஆள் இருக்கேன். இதையும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் பண்ணணும். யாரு அனுபவிக்கிறான் இந்த அனுபவத்தை எல்லாம் யாருக்கு உண்டாகுது அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறது. யாரு காஃபி சாப்பிட்டா, வாய் சிப் பண்ணி சாப்பிடுது, அதுக்கப்புறம் வந்து அந்த அனுபவத்தை வந்து பாத்தீங்கன்னா மனசு அனுபவிக்குது. அந்த மனசு அனுபவிக்குதுன்னு சொல்லும் போது மனசு இன்ஸ்ட்ருமெண்டா இருக்கு. மனசுல இருந்து ஆனந்தத்தை ஒருத்தன் அனுபவிக்கிறானே அவன் யாரு அப்படின்னா, நான் தான் பரமஹம்சானந்தா. ஆனந்தத்தை யாரு கிடைச்சது, எனக்கு தான் கிடைச்சது, நான் தான் பரமஹம்சானந்தா, போகத்தை அனுபவிக்கிறவன் அப்படின்ற அந்த நான் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பேரு ஏகாத்ம வித்து, பிரத்யேக ஆத்மான்னு பேரு. ஏகாத்ம வித்துனா இது எல்லாம் போய் ஒரு இடத்துல லயமாகுது. எது அப்படின்னா அந்த அகங்காரம். அந்த அகங்காரத்திலிருந்து தான் இந்த மனசு உண்டாச்சு, இந்திரியங்கள் உண்டாச்சு, நான் இது எல்லாத்தையும் போகம் பண்றேன். அப்ப இது எல்லாம் ஒதுங்கின இடம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, அந்த அதுக்கு பேர் அகங்காரம்னு பேரு, ஏகாத்ம வித்து, ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ். அதுலயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க சமாதி பண்ண முடிஞ்சது அப்படின்னா அதுக்கு பேரு அஸ்மிதானுகத சம்பிரஜாத சமாதி அப்படின்னு ஆயிடுச்சு. இதுல முதல்ல வந்து பாத்தீங்கன்னா விதர்க்கம் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கோம், விதர்க்கத்துல வந்து பாத்தீங்கன்னா 2 இருக்கு விதர்க்கத்துல, சவிதர்க்கம், நிர்விதர்க்கம். சவிதர்க்கம்ன்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளியில வஸ்துவை பார்த்து கண்ணை திறந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே வெளியிலேயே என்னுடைய கான்சியஸ்னஸ் போய் அந்த வெளியில இருக்கிற விக்கிரகத்தோட ஐக்கியமாக. பாகவதத்துல வந்து பாத்தீங்கன்னா உத்தவ கீதையில
உத்தவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரத்தை உபதேசம் பண்றாரு. முதல் உபதேசம் இப்போ நம்ம அதான் வரப்போறோம். முதல் உபதேசம் உத்தவருக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாரு, ஓங்கார உபதேசம் பண்ணிட்டு பிராணாயாமத்தோடு கூடி ஓங்கார உபாசனம் சொன்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா மூர்த்தி தியானத்தை ரெண்டாவதா சொல்றாரு. அந்த மூர்த்தி தியானம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹரியோட மூர்த்தி, விஷ்ணு பகவானோட மூர்த்தத்தை வச்சுக்கிட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா கான்சென்ட்ரேஷன் பண்றாரு. அந்த மூர்த்தியோட அப்ப என்னது, எதிர்க்க விக்கிரகம், விக்கிரகத்துல என்னுடைய கான்சியஸ்னஸ் பார்த்து 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 நான் கோயிலுக்கு போனா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே உத்து பாக்குறது என்னோட வந்து ரொம்ப ஹேபிட்டா வச்சிருக்கிறேன். எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேன் பண்றது சுவாமியை, மேல இருந்து பார்த்து 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 வர்றது. கோயில்ல கூட்டம் இல்லாத கோயில்ல, ஆள் இல்லாத இடத்துல நல்ல முறையில் அலங்காரத்தோட இருக்கும்போது சுவாமியை அப்படியே உள்வாங்கிறது நம்ம சொல்றோம். உள்வாங்கிறது என்ன அர்த்தம், தாரணை பண்றது. கண்ணு மூடுனா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த சுவாமியோட ரூபம் எனக்கு கண்ணுக்குள்ளார வரணும். அது மாதிரி உட்கார்ந்து அப்படியே பாக்குறீங்கன்னு வச்சுங்க, முதல்ல நடக்கிறது என்னதுக்கு பேரு, முதல்ல உத்து பாத்தீங்கன்னா அதுக்கு பேரு திராட்டக்குன்னு பேரு. அந்த திராட்டக்கு வந்து பாத்தீங்கன்னா அடுத்த லெவல் அடையும் போது அதுக்கு பேரு தாரணான்னு பேரு. தொடர்ந்து வேற எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம மனசு வந்து அதுலயே சித்தம், எந்த எந்த சப்தம் வெளியில இருக்கிறது எதோடையும் கனெக்ஷன் ஆகாம அந்த ரூபத்திலேயே நின்றுச்சுன்னா, தொடர்ந்து நின்றுச்சுன்னா அதுக்கு பேரு தாரணம்னு பேரு. திராட்டக்கு வந்து பாத்தீங்கன்னா தாரணமா பரிணமிக்கும், தாரணம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தியானமா பரிணமிக்கும், தியானம் வந்து பாத்தீங்கன்னா சமாதியா பரிணமிக்கும், சவிகல்ப சமாதி. உங்களுடைய கான்சியஸ்னஸ் என்ன ஆயிடும், அதுலயே போய் மெர்ஜ் ஆயிட்டு திரும்ப இல்லை. நான் சில சமயம் என்ன பண்ணுவேன், கோபுரத்து வாசல்ல டெய்லி வந்து ஒரு நமஸ்காரம் வரும், கிழக்கு கோபுரத்துல எங்கேயாவது சில சமயத்துல என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, வலுக்கட்டாயமா நான் என்ன பண்ணுவேன், ரோடு நிக்கிறது, ரோடுன்னு நான் என்ன பண்ணுவேன், ஒவ்வொரு வாட்டியும் இழுத்து கொண்டு வருவேன் சுவாமியை வந்து பாத்தீங்கன்னா நமஸ்காரம் பண்ணி, நீதான் இருக்கு சுவாமியே அப்படின்னு நல்ல பிரம்மைவ சத்தியம் பிரம்மைவ சத்தியம் பிரம்மைவ சத்தியம் இருக்கிறதெல்லாம் நீதான் அப்படின்னு ஒரு க்ஷணம் வந்து பாத்தீங்கன்னா நின்று இதை பண்ணும்போது ரோடு தெரியாது, என்ன தெரியாது, நம்ம எங்க நிக்கிறோம்னு தெரியாது. அதுக்கப்புறம் ஐயோ ரோடு அப்படின்ட்டு ஒரு டைம், ஐயோ இது ரோடு ஆச்சு அப்படின்ட்டு திரும்ப இது பண்ணிட்டு வரேன். கோயில்ல வந்து போய் இது பண்ணுவேன். அப்படியே விட்டுட்டோம்னு வச்சுங்களேன், என்ன ஆகும், அதோட மெர்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா, சூழ்நிலைகள் எல்லாம் மறந்து போச்சு அப்படின்னா, அந்த சூழ்நிலை மறைந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க விதர்க்கானுகத சம்பிரஜான சமாதி விக்கிரகத்துல நடந்துருது. அப்ப இங்க நம்ம இந்து மதத்துல என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, விக்கிரகத்தை வச்சுக்கிட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. அப்ப அதுக்கு பேர் என்ன பேரு, சவிதர்க்க சமாபத்தி. என்னுடைய கான்சியஸ்னஸ் அந்த ஸ்தூல விக்கிரகத்தோட மெர்ஜ் ஆயிடுச்சு. ரெண்டாவது, அந்த விக்கிரகம் உங்களுக்கு கண்ண நல்லா வந்து பண்ணி பண்ணி அபியாசம் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுங்க, இத வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மனசு கண்ணை மூடி வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார தெரியுதான்னு பாருங்க. அதே மூர்த்தி வந்து பாத்தீங்கன்னா மூர்த்தம் வந்து எனக்கு உள்ளுக்குள்ளார தெரிஞ்சதுன்னா, பூத நாராயணரை வந்து நாங்க வந்து சேவிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால பார்த்துக்கிட்டே இருக்கேன். இப்ப எனக்கு கண்ணை மூடினா இன்னைக்கு பூத நாராயணரை பார்த்துட்டு வந்திருக்கேன். நல்லா எண்ணெய் போட்டு, எண்ணெய் கவச்சம் போட்டு நல்லா கருன்னு அது உருவம். அது மூக்கு வந்து கொஞ்சம் லைட்டா சேதமாயிருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா மெதுவா அந்த மாலையை போட்டிருக்காங்க. கண்ணை மூடி நான் என்ன பண்றேன், மெதுவா வந்து பாத்தீங்கன்னா அந்த மூர்த்தத்தை நான் பாக்குறேன் மனசுக்குள்ள. மெதுவா எனக்கு என்ன ஆகுது, ரீகால் பண்றதுல 5% லோட் ஆகுது, 10% லோட் ஆகுது, 20%, 50%, 75%. இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 45% வரும்போதே வெளியில வந்துட்டேன். இப்ப நம்ம வந்து ரீகால் பண்ணி ஃபுல்லா அதோட ரூபத்தை வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஃபுல் ரூபத்தை, பூத்த நாராயணனோட ஃபுல் ரூபத்தை நான் வந்து மனசுக்குள்ள கொண்டு வரேன்னு வச்சுங்க. அப்படி கொண்டு வந்து அதுலயே என்னுடைய மனசை நான் நிப்பாட்டுறேன். எதுல நிப்பாட்டுறேன், ஸ்தூலமான அந்த ஃபார்ம். ஆனா கண்ணை மூடி மனசுக்குள்ளார பண்றேன். ஸ்தூலம் தான் விஷயம், ஸ்தூலம். ஆனா சமாதி வந்து பாத்தீங்கன்னா வெளியில பண்ணல, சமாதி எங்க நடக்குது, உள்ளுக்குள்ளார அந்த ரூபத்தை கொண்டுட்டு வந்து கண்ணை மூடி ரூபத்தை கொண்டு வந்து அந்த ரூபத்துல நான் மெர்ஜாயி போறேன்னா அதுக்கு பேர் என்ன பேருனா நிர்விதர்க்கம் அப்படின்னு பேரு. அப்ப ஸ்தூலம் வெளியில ஸ்தூலத்துல மெர்ஜாச்சு அப்படின்னா சவிதர்க்கம். அதே ஸ்தூலத்தை வந்து பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார கொண்டு வந்து அந்த ஸ்தூலத்துல மெர்ஜாச்சுன்னா நிர்விதர்க்கம். சரி,
இப்ப வெளியில வந்து பாத்தீங்கன்னா விக்கிரகத்தை வச்சு நான் என்ன பண்றேன், அபியாசம் பண்ணி 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 மெதுவா அந்த விக்கிரகம் கல் விக்கிரகம் பூதநாராயணர், அந்த கல் விக்கிரகத்தை தாண்டி நான் வந்து போகும்போது ஒரு டைம்ல என்ன ஆயிடும், அந்த மெர்ஜ் ஆகும் போது அதோட பாட்டவத்தன்மை, ஆச்சரியர் சொல்ற பாட்டவத்தன்மை நிபுணத்தன்மை அடையுது, ரொம்ப ஸ்மார்ட் ஆகிறோம், அதுல எக்ஸ்பர்ட் ஆகிறோம். அந்த எக்ஸ்பர்ட் ஆகும்போது மனசு என்ன பண்ணும்னா ஸ்தூலத்தை கிராஸ் பண்ணி அதிக்ராந்தம்னு பேரு, அதை தாண்டி போய் சூக்ஷ்மத்துல போய் தன்மாத்திரையில போய் லயமாச்சுன்னா பிருத்திவி தன்மாத்திரா. அப்ப அந்த பிருத்திவி தன்மாத்திரை எப்படிப்பட்டதுன்னா அன்லிமிட்டட். அந்த பிருத்திவி தன்மாத்திரை வந்து பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் பிருத்திவி தத்துவம் இருக்குமோ அங்கெல்லாம் தன்மாத்திரை இருக்கும். ஆனா விக்கிரகம் என்னது, லிமிட்டு. விக்கிரகம் வந்து பாத்தீங்கன்னா பூத்தநாராயணர் அப்படின்றது, அந்த விக்கிரகம் பூத்தநாராயணர் மட்டும்தான். பக்கத்துல இருக்கிற ஆஞ்சநேயர் வேற, இது வேற. ஆஞ்சநேயர் விக்கிரகம் வேற, இது வேற. ஸ்தூலத்துல பேதம் வந்துடும். நீங்க அதை தாண்டி போகும்போது சூக்ஷ்மத்துல என்ன கிடைக்குது அப்படின்னா தன்மாத்திரைகள் கிடைக்குது. பிருத்திவி தன்மாத்திரை அப்படின்றது இந்த லோகத்தோட மொத்த பிருத்திவியோட சார். அதுல இருந்தா இந்த மொத்த பிருத்திவியும் உண்டாயிருக்கு. அப்போ அந்த தன்மாத்திரை இன்னும் போகும்போது அன்லிமிட் ஆயிடுறீங்க, லிமிட் அன்லிமிட்ட பிராப்தி பண்ணு. அப்ப வெளியில விக்கிரகத்தை வச்சுக்கிட்டே விக்கிரகத்தை தாண்டி நான் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு போக முடியுது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சவிச்சாரம் அப்படின்னு பேர். விக்கிரகம் விக்கிரகத்தை தாண்டி போகும்போது வந்து பாத்தீங்கன்னா தன்மாத்திரையில சமாதி நடந்தா அதுக்கு பேரு சவிச்சாரம். இதே வந்து பாத்தீங்கன்னா மனசுக்குள்ளார நான் கொண்டு வந்திருக்கேன். மனசுக்குள்ளார பூத்தநாராயணரை ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பார்த்து, அந்த பூத்தநாராயணரை பார்த்து 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 அதை தாண்டி அந்த பூத்தநாராயணரையும் தாண்டி நான் தன்மாத்திரைக்கு போறேன். ஆனா கண்ணை மூடிங்க. வெளியில பண்ணும்போது சவித்தர்க்கமும் கண்ணை திறந்து பண்றோம், சவிச்சாரமும் கண்ணை திறந்து பண்றோம். ஆனா நிர்வித்தர்க்கமும் நிர்விச்சாரமும் கண்ணை மூடிக்கிட்டு மனசுல தெரிகிற ஸ்தூலம் மனசுல தெரிகிற சூக்ஷ்மத்தை நான் பண்றேன் அப்படின்னா அந்த சூக்ஷ்மத்தை பண்றதுக்கு பேரு நிர்விச்சாரம் அப்படின்னு பேரு. அப்ப சவித்தர்க்கம் வெளியில, நிர்வித்தர்க்கம் உள்ள ஸ்தூலம், சவிச்சாரம் வெளியில தன்மாத்திரை, நிர்விச்சாரம் உள்ள தன்மாத்திரை. இந்த நிர்விச்சாரத்தை அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்க மனசு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே தன்மாத்திரையே ரொம்ப சூக்ஷ்மம், கண்ணுக்கு தெரியாது, அதீந்திரியம் நம்ம சொல்றோம், இந்திரியத்துக்கு விஷயம் இல்லை. அப்போ அப்படி இருக்கும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா மனசுக்குள்ளார நீங்க போய் தன்மாத்திரையில நீங்க லயமாகறீங்க அப்படின்னா அது எவ்வளவு உத்தமமா இருக்கும் பாருங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரியவங்க சமாதியில இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. பக்த மகான்களோட கதைகள்ல இந்த டெர்மினாலஜி யூஸ் பண்றதே இல்லை. நம்ம வந்து பாத்தீங்கன்னா பகவானை கண்ணு மூடிக்கிட்டே என்ஜாய் பண்ணறவங்க அப்படியே பாவ சமாதியில இருந்தாரு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா. இந்த நிர்விச்சார வைசாரத்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிர்விச்சார சமாபத்தி நாலாவதா இருக்கிறது. நாலாவதா இருக்கிறது என்னது, மனசுக்குள்ளார மூர்த்தத்தை தாண்டி அதோட தன்மாத்திரையில போய் லயமாகிறது. இதே வந்து பாத்தீங்கன்னா நான் பகவான கிருஷ்ணரை நினைக்கிறேன், கிருஷ்ணரை நினைச்சு 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 எனக்கு உள்ளுக்குள்ளார மனசுக்குள்ளார கொண்டு வந்துட்டேன். மனசுக்குள்ளார கொண்டு வந்து அவனோட லீலையில மயங்கி 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 என்னோட மனசு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய அந்த குணங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா கருணாமூர்த்தியா இருக்கார் அப்படின்னு அந்த அவரோட அவர் மேல எனக்கு வந்து கருணாமூர்த்தியில அந்த கருணா குணத்துல லயமாச்சு அப்படின்னா குணம் வந்து ஸ்தூலமா சூக்ஷ்மமா, சூக்ஷ்மம். அப்ப அந்த சூக்ஷ்மத்தை லயமாச்சு அப்படின்னா அங்க உண்டாகிறது தான் நிர்விச்சார வைசாரன், நிர்விச்சார சமாபத்தின்னு பேரு. அதுல யாருக்கு நிபுணத்தன்மை உண்டாகுதோ, யாரு மீராபாய் மாதிரி இந்த உலகத்துல யாரெல்லாம் பக்த மகான்களாக வந்தாங்களோ அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு சொன்னல, இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தமயி அம்மாவோட ஒரு இது ஒண்ணு உங்களுக்கு போட்டிருந்தேன், யாராவது யூடியூப்ல கேட்டீங்களான்னு தெரியல. ஏ பகவான் ஏ பகவான் ஒரு நாமத்தை சொல்லி அவங்களது வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருந்தீங்கன்னா தெரியும். நைட்டு ஆரம்பிப்பாங்க, சாயந்தரம் 6 மணி 7 மணிக்கு ஆரம்பிப்பாங்க. டின்னர் முடிஞ்சதுக்கு பிறகு சத் சங்கத்துல ஆரம்பிப்பாங்க. சத் சங்கத்துல ஆரம்பிச்சாங்க அப்படின்னா நான் ஸ்டாப்பா மறுநாள் காலையில வரைக்கும் போயிட்டே இருக்குமா. சில சமயம் வந்து பாதியிலே பிரேக் கட் ஆயிரும். சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா காலையில வரைக்கும் இருந்துட்டே போகும், அப்படியே பாவ சமாதியிலேயே போயிடுவாங்க. அந்த பாவ சமாதின்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நிர்விச்சாரம் சொல்லக்கூடியதுல மனசுல இருக்கக்கூடிய ஸ்தூலத்தை தாண்டி பகவானோட ரூபத்தை தாண்டி
பகவானோட சூக்ஷ்ம குணங்கள்ல போய் ஏதாவது ஒரு குணத்துல லயமாச்சு அப்படின்னா அந்த இதுக்கு பேரு நிர்விச்சாரம் அப்படின்னு பேரு. அப்ப அந்த நிர்விச்சாரம் நடந்தா என்ன சுவாமி நடக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க சூத்திரம் வருது, நிர்விச்சார வைஷாரத்யாம் அத்தியாத்ம பிரசாதனம் அப்படின்னு ஒரு சூத்திரம் வரப்போகுது. ஒரு அத்தியாத்ம பிரசாதம்னு சொல்லக்கூடிய உள்ளுக்குள்ளார பிரசாதம் கிடைக்குமா, இருக்கிறதுலே பெஸ்ட் பிரசாதம் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டா ஒண்ணும் இல்லை, அதுக்கப்புறம் இந்த டேஸ்ட் அவனுக்காவது வந்துருச்சு அப்படின்னா நிர்விச்சாரத்துல, அதுக்கப்புறம் இந்த உலகத்தை மொத்தமா கூட்டிட்டு வந்து உங்கள்கிட்ட நீதான்ப்பா இந்த உலகத்துக்கே சக்கரவர்த்தியாரு, நீதான் அதிபதியா இருந்துக்கோ, உலகத்து சுகம்லாம் நான் உனக்கு தரேன் அப்படின்னா அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட அதுல இன்ட்ரெஸ்ட் வராம போயிடும். ஏன்னு கேட்டீங்கன்னா உள்ளுக்குள்ளார அந்த நிர்விச்சாரத்தினால வரது என்னன்னு கேட்டீங்கன்னா அத்தியாத்ம பிரசாதனம்னு சொல்லக்கூடிய வசீகார சஞ்ஞா வைராக்கியம் அங்க வருது. அங்க என்ன வருது, எல்லாம் வசப்பட்டிருக்கு, இந்த மொத்த உலகமும் வசப்பட்டதாக ஆகிவிடுகிறது அந்த இடத்துல. இது நாலாவதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அங்கேயும் நாலாவதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குணம் இருந்துச்சா, குணம் இருக்கு அங்க. ஈஸ்வரன் எடுத்துக்கிட்டீங்கன்னா குணம், ஏதாவது விக்கிரகத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா சூக்ஷ்ம தன்மாத்திரைகள் இருக்கு. அதையும் தாண்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆனந்தம் கிடைக்கும் பாருங்க. பகவான் இடத்துல பகவானோட சிந்தனை பண்ணும்போது நமக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்குது. அந்த ஆனந்தத்தை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ற மனசுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆனந்தம். இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரீஸ் காத்து வந்துட்டு இருக்கு, ஃபேன் காத்தெல்லாம் விட்டுருங்க, சப்தத்தை விட்டுருங்க, எல்லாத்தையும் விட்டுருங்க, அந்த ஆனந்தத்தை மட்டும் நான் எடுக்கிறேன். ஒரு மைசூர் பாக்கு எடுத்து வாயில வச்சு டேஸ்ட் பண்றேன். மைசூர் பாக்கு டேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு ஒரு ஆனந்தம் கிடைக்குது, ஆஹா என்ன ஆனந்தமா இருக்கு. நான் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா அந்த மைசூர் பாக் எல்லாம் மறந்துட்ட கான்சென்ட்ரேஷன் வந்து அந்த ஆனந்தம்னு ஒண்ணு இருக்கே, அந்த ஆனந்தத்திலேயே மனசை வைக்கிறது. அதுல சிங்க் ஆயிட்டேன் அப்படின்னா அதுக்கு பேர் தான் சானந்த சமாபத்தி அப்படின்ட்டு. இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உத்தமமானது, ரொம்ப உத்தமம். தேவர்கள் எல்லாம் தாண்டி இருக்கக்கூடிய அந்த ஜன மன தப சத்தியம் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, பூர்வஸ்வ மக ஜன தப சத்தியம்னு இந்த 4 இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உத்கிருஷ்டமா இந்த ஆனந்தத்தை அனுபவிக்கக்கூடிய தேவர்கள் இருக்காங்க. பெரிய பெரிய மகான்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆனந்தத்திலேயே எவ்வளவு நாள் இருப்பாங்க சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய ஆயிரக்கணக்கான வருஷங்கள் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே அதுலயே மெர்ஜாய் கிடக்கு. அது மாதிரி எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேன் வண்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பூக்குள்ளார போய் தேனை எடுத்து அது ஒரு டைம்ல என்ன ஆயிருந்தா தேனிலேயே அந்த தேனிலேயே மயங்கி அதுலயே விழுந்துருமா. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தத்திலேயே கான்சென்ட்ரேட் பண்ணி இவன் ஆனந்த மயமா ஆயிடுவான். அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சானந்த சமாபத்தி அப்படின்னு பேரு. இதுக்கப்புறம் அடுத்தது இருக்கிறது ரொம்ப பெஸ்ட், இது சாஸ்மிதான்னு பேரு. சாஸ்மிதான்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பொதுவா இங்க அகங்காரம்னு சொல்றோம். இந்த அகங்காரத்தை வந்து பாத்தீங்கன்னா உபனிஷத்து வந்து பாத்தீங்கன்னா அகங்காரத்துல சமாதி பண்றத சொல்லல. அகங்காரம் எங்க நடக்குது நமக்கு, உங்களோட அகங்காரம் எங்க இருக்கு, முதல்ல எங்க இருக்கு, தேகத்துல இருக்கு. முதல்ல தேகத்துல இருக்கு. வெயிட் பண்ணுங்க ஒவ்வொன்றா ஸ்டெப்பா போங்க. இப்ப எங்க இருக்கு இப்போ உங்களோடது அபிமானம் எங்க இருக்கு, நான் பண்றேன் நான் எதை காட்டுறீங்க, தேகத்திலயா? ஜாகிரத அவஸ்தையில ஃபுல்லா தேகத்துல இருக்கு, அதுக்கப்புறம் இந்திரியத்துல இருக்கு. இதுக்கப்புறம் சொப்பனத்துக்கு போனீங்க அப்படின்னா அங்க என்ன இருக்கு, சொப்பனத்துல மனோமய தேகம், மனசுலதான் வந்து பாத்தீங்கன்னா அபிமானம் இருக்கு. தேகம் இந்த ஸ்தூல தேகம் போயிடுது, சூக்ஷ்ம தேகத்துல உங்களுக்கு அபிமானம் சொப்பனத்துல இருக்கு. இதுக்கப்புறம் நீங்க டீப் ஸ்லீப் போறீங்க. டீப் ஸ்லீப்ல வந்து பாத்தீங்கன்னா அகங்காரம் இருக்கா இல்லையா, இருக்கு, அகங்காரம் இருக்கு. அந்த அகங்காரம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய பிராணன்ல போய் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். அதனால்தான் டெய்லி ரிட்டர்ன் வந்துகிட்டே இருக்கும். நம்மள்ட்ட அகங்காரம் தூக்கத்துல எங்க இருக்கு, பிராணன்ல அகங்காரம் இருக்கு. ஜீவ பிராணதாரணே, ஜீவன் அப்படின்றவன் யார் அப்படின்னா ஜீவனா ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ். அது எதை தாரணம் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னா பிடிச்சுக்கிட்டு இருக்கு. எதை பிடிச்சுக்கிட்டு இருக்குன்னா பிராணனை வந்து பாத்தீங்கன்னா நான் என்று பிடித்து கொண்டிருக்கிறது. நீங்க போயிட்டீங்கன்னா எப்ப போயிட்டீங்க அப்படின்னு சொல்லுவான், டிக்கெட் வாங்கிட்டாருன்னு எப்ப சொல்லுவான், பிராணன் போயிடுச்சுன்னா அவர் போயிட்டாருன்னு சொல்லுவான். பிராணன் இருக்காருன்னா அவர் இருக்காருன்னு சொல்றோம். அப்ப அவர் போயிட்டாருன்னு அப்படின்னு நம்ம எது சொல்றோம், பிராணனை தான் சொல்றோம். அப்ப வேதாந்தத்துல என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராணனை வந்து பாத்தீங்க அப்படின்னா சாஸ்மிதா சமாபத்தின்னு சொல்லுவோம்.
வேதாந்தத்துல பாத்தீங்கன்னா சாஸ்மிதா சமாபத்தி எங்க நடக்கும்? பிராணனிடத்துல சமாதி பண்றதுக்கு பேரு சாஸ்மிதா சமாபத்தி. இதுதான் வேதாந்தத்துல ஹையஸ்ட் பீக், பிராணன்ல சமாதி பண்றது. அதுக்காக பிராண வீக்ஷணம். நான் பிராணன், நம்ம அபிமானம் அதுதான். பிராணன் போச்சுன்னா நான் இல்லை. அப்ப நான் யார் அப்படின்னா நான் பிராணன். அப்ப நம்ம அபிமானம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க மருந்து சாப்பிட்றது, மாத்திரை சாப்பிட்றது, ஓரமா போறது, பஸ் எல்லாம் நமக்கு ஏதாவது இடிச்சிருவானோன்னு ஓரமா ரோட்டு ஓரமா போறோம், கொசு கடிச்சிருமோன்னு பயப்படுறோம். இதெல்லாம் எதுக்காக தெரியுங்களா? பிராண ரக்ஷணத்துக்காக. பிராணன் இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம பண்றோம். ஏன் அப்படின்னா நான் பிராணன் அப்படின்னு நமக்கு முதல் அபிமானம் எங்க இருந்து வருது? பிராணன்ல. பிராணன்ல தான் முதல் தூக்கத்துல இருக்கும்போது பிராணன்ல அபிமானம், வேக்கப் ஆகும்போது புத்தியில அபிமானம், அதுக்கப்புறம் மனசுல அபிமானம், அதுக்கப்புறம் இந்திரியத்துல அபிமானம், அதுக்கப்புறம் தான் லாஸ்டா தான் தேகத்துல அபிமானம். அப்ப உண்மையிலேயே நமக்கு எங்க அபிமானம்? நான் அப்படின்னா யாரு? ஜீவன். ஜீவன்ற கான்சியஸ்னஸ் எதை பிடிச்சிருக்கு? நான் அப்படின்னு இந்த பிராணனை பிடிச்சிருக்கு. அப்ப அந்த பிராணன் இடத்துல உண்டாகக்கூடிய சமாதி எதுவோ அந்த சமாதிக்கு பேரு என்ன பேரு? சாஸ்மிதா சமாதி அப்படின்னு பேரு. சாஸ்மிதா சம்பிரஜாத சமாதி, சாஸ்மிதா ரூபானுகம சம்பிரஜாத சமாதி இருக்கிறதே உச்சம். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்? யாராவது பாத்தீங்கன்னா, நான் சொல்றேன் என்னன்னு கேட்டீங்கன்னா, டைரக்டா பாத்தீங்கன்னா என்கிட்ட சொல்றாரு ஒருத்தர் ஃபோன் பண்ணி, சுவாமி என்னால பாத்தீங்கன்னா பிராண வீக்ஷணமே பண்ண முடியல சுவாமி 2 நிமிஷத்துக்கு மேல அப்படின்னு. நான் சொன்னேன், ஐயோ உனக்கு தான் ஆபீஸ் போயிட்டு இருக்கேன், ஆபீஸ் போயிட்டு ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்கு. அப்ப ஏகப்பட்ட ப்ராப்ளத்தை வச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா பிராணனை பாக்குறேன் அப்படின்னா, ஆபீஸ்ல உட்காந்துட்டு பிராணனை பாக்குறேன்னா, ஆபீஸ்ல இருந்து போன் பண்றாரு எனக்கு, சாமி நான் பிராணனை பாக்குறேன் சாமி. ஐயோ மண்ணாங்கட்டி, ஆபீஸ்ல உட்கார்ந்துக்கிட்டு பிராணனை பாக்குறதா? அது பாத்தீங்கன்னா எங்க இமயமலையில எங்க புகையில இருந்துட்டு பண்ண வேண்டிய வேலை அது. ஆபீஸ்ல சந்தை கடை மாதிரி இருக்கும், போயிட்டு இருக்காங்க, எல்லாம் கூட்டம் கூட்டமா போயிட்டு இருக்காங்க, சுத்தி ஒரே சத்தமா இருக்கு. அந்த சத்தத்துல எப்படி பிராணனை பார்க்க முடியும்? ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டெப் பை ஸ்டெப்பா போங்க. ஸ்தூலம், அதுக்கப்புறம் சூக்ஷ்மம், அதுக்கப்புறம் இந்திரியம், இந்திரியத்துக்கு அப்புறம் மனசு, மனசுக்கு அப்புறம் புத்தி, புத்திக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா மகத்தத்துவம்னு நம்ம சொல்றோம். அதுதான் பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா சாஸ்மிதா சமாதி பிராண தத்துவத்துல நடக்கிறது அப்படின்னு பேரு. இந்த பிராண தத்துவத்தை பாத்தீங்கன்னா யோக சாஸ்திரத்துல பாத்தீங்கன்னா பிராணன் ஈஸ்வரன் அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா யோகத்துல பாத்தீங்கன்னா வேற கான்செப்ட். அப்ப தத்துவ ரீதியில பார்க்கும்போது என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா, புத்தி தத்துவம். புத்தி தத்துவத்தை தாண்டும் போது பாத்தீங்கன்னா அகங்கார தத்துவம். அப்ப சமாதி பாத்தீங்கன்னா அவங்க அகங்காரம்னு சொல்றாங்க. நம்ம சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா பிராணன் அப்படின்னு வேதாந்தத்துல சொல்றோம். வைதிகத்துல பிராணன் சமாதி பண்றது, அதே சாங்கியத்திலையும் யோகத்திலையும் அகங்காரத்துல சமாதி பண்றது. சமஷ்டி பிராணனுக்கு பேர் பாத்தீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பர்னு பேரு. அதே பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா அகங்காரம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹிரண்ய கர்ப்பர்னு பேர். சமஷ்டி புத்தி ஹிரண்ய கர்ப்பர்னு பேர். அது மாதிரி சொல்ற, ரெண்டா பிரிச்சு வச்சுங்க. அப்ப அகங்காரத்துல சமாதி பண்ணலாம், பிராணனிடத்துல சமாதி பண்ணலாம். ரெண்டுத்துக்கும் பேரு சாஸ்மிதா சமாபத்தி அப்படின்னு பேரு. இந்த சாஸ்மிதா சமாபத்திய கிராஸ் பண்றீங்க அப்படின்னா இது வரைக்கும் தான் என்னன்னு கேட்டீங்கன்னா 6 விதமான சவிகல்ப சமாதிகள், சம்பிரஜாத சமாதிகள்னு பேரு. ஆயிடுச்சா? முதல் நாள் பாத்தீங்கன்னா கிராகிய சமாபத்திகள் பேரு, ஆப்ஜெக்ட். அதுக்கப்புறம் சென்ஸ் ஆர்கன்ஸ்லயும் மனசுலயும் சமாதி பண்ணீங்கன்னா கிரகண சமாபத்தின்னு பேரு. அதுக்கப்புறம் தான் அப்படின்னு பிராணன்லயும் அகங்காரத்திலயும் சமாதி பண்ணீங்கன்னா கிரகீத்ரு சமாபத்தின்னு பேரு. கிராகிய சமாபத்தியில 4, கிரகண சமாபத்தி 1, அதுக்கப்புறம் கிரகீத்ரு சமாபத்தி 1, மொத்தம் 6 சமாதிகள், சவிகல்ப சமாதிகள், சம்பிரஜாத சமாதிகள்னு சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் அந்த அகங்காரத்துல பிராணனை நீங்க தாண்டீங்கன்னு வச்சுங்களேன், என்ன ஆவீங்க சுவாமி அப்படின்னா ஒரு பிளாக் ஹோல் வருது. 7ஆவதா வருது இது ஒரு பிளாக் ஹோல். அந்த 7ஆவதா வர்றதுக்கு என்ன பேரு அப்படின்னா பிரகிருதி லயம். இந்த 6 தத்துவங்களும் என்ன ஆச்சு அப்படின்னா எங்க இருந்து உண்டாச்சு அப்படின்னா பிரகிருதியில இருந்து உண்டானது. அஷ்டா பிரகிருதி பின்னத்தான்னு கீதால சொல்ற. 8 விதமான பிரகிருதிகள் அப்படின்னு பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கு. இந்த பிரகிருதின்னு சொல்லக்கூடிய மாயா தத்துவம் 3 குணங்களை உடையதுல இருந்து என்ன உண்டாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அகங்கார தத்துவம், அதுக்கப்புறம் புத்தி தத்துவம், அதுக்கப்புறம் மனஸ் தத்துவம், மொத்தம் 3 ஆச்சு. அப்புறம் பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரைகள், மொத்தம் 5. 5 3
எட்டு தத்துவங்கள். 8 தத்துவங்கள் வந்து பஞ்ச சூக்ஷ்ம பூத்தத்துல இருந்து பஞ்ச ஸ்தூல பூத்தங்கள் உண்டாச்சு. அந்த பஞ்ச ஸ்தூல பூத்தங்கள் இருந்து மொத்த என்டையர் சிருஷ்டியும் உண்டாயிருக்கு. அப்ப மொத்தத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன இருக்கும்? மொத்த சிருஷ்டியும் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சபூத்தங்கள் ஸ்தூலம். அந்த ஸ்தூலத்துக்குள்ளார என்ன இருக்கு? பஞ்ச சூக்ஷ்ம பூத்தங்கள் இருக்கு. அந்த பஞ்ச சூக்ஷ்ம பூத்தங்களுக்கு எது காரணம் அப்படின்னா மனஸ்தத்துவம். மனஸ்தத்துவத்துக்கு எது காரணம்? புத்தி தத்துவம். புத்தி தத்துவத்துக்கு எது காரணம்? அகங்கார தத்துவம். அப்ப 3 மனசு, புத்தி, அகங்காரம். அப்புறம் பஞ்ச தன்மாத்திரைகள். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பஞ்ச ஸ்தூல பூத்தங்கள். இந்த மனசு புத்தி அகங்காரம் சொல்றோம். இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்லும் போது என்ன சொல்றோம் அப்படின்னா, மனசுன்றது வந்து பாத்தீங்கன்னா பிரம்மா. வைதிகத்துல சொல்லும் போது மனசுன்றது பிரம்மா, புத்தின்றது விஷ்ணு, அதுக்கப்புறம் அகங்காரம்ன்றது ஈஸ்வரன் அப்படின்னு 3ஆ சொல்லுவோம். அப்ப ஈஸ்வரனா இருக்கிற அந்த தத்துவம் தான் என்ன பண்ணுச்சு? புத்தி தத்துவமா ஹிரண்ய கர்ப்பராச்சு. ஹிரண்ய கர்ப்ப தத்துவம் தான் வந்து பாத்தீங்கன்னா டைலூஷன் ஆகும்போது பிரம்மாவா ஆச்சு. அந்த பிரம்மாக்கள் தான் பஞ்ச சூக்ஷ்ம பூதங்கள் தன்மாத்திரைகள் உற்பத்தி ஆச்சு. அந்த தன்மாத்திரைகள் அந்த ஸ்தூல பூத்தங்கள் உற்பத்தி ஆச்சு. ஸ்தூல பூத்தங்கள் தான் இந்த மொத்த உலகமும். அப்ப மெதுவா ஸ்டெப் பை ஸ்டெப்பா உள்நோக்கி போகணும். டெய்லி வேக்கப் ஆகும்போது நம்ம எங்க இருந்து வரோம்னா பியூர் கான்சியஸ்னஸ். பியூர் கான்சியஸ்னஸ்க்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மாயா தத்துவம். அந்த மாயா தத்துவத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா பிராணன், 2 சேர்ந்து பிராணன் இருக்கு. அகங்காரம் சொல்லலாம், இல்லைன்னா பிராணன் சொல்லலாம். வேக்கப் ஆகும்போது அதுதான் புத்தியா வேக்கப்பாச்சு. அதுக்கப்புறம் அதுதான் மனசா வேக்கப்பாச்சு. அதுக்கப்புறம் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்திரியங்களா வேக்கப்பாச்சு. அதுக்கப்புறம் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகமா ஆச்சு. இந்த 2 ஸ்டெப்பையும் வந்து கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வேதாந்தமும் யோகத்துல சொல்ற டெர்மினாலஜியும் ஈக்குவல் ஆயிடும். அப்போ நம்ம இந்த அகங்கார தத்துவத்தை தாண்டோம் அப்படின்னா, அகங்கார தத்துவத்தை தாண்டும் போது 2 தத்துவம் தான் இருக்கு. ஒண்ணு மாயா, இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் அப்படின்ற புருஷன், ஆத்மா. மீதி இருக்கிறது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சவிகல்ப சமாதிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாலம்பனா அப்படின்னு ஆச்சாரியர் இங்க சொல்லி முடிச்சிருக்காரு. சாலம்பனா விஷயம்னா என்ன அர்த்தம்? ஆலம்பனம் பண்ணக்கூடிய தழுவக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த விஷயங்களை 6த்தையும் தாண்டினீங்கன்னா, அகங்காரத்தை தாண்டும் போது திரிகுணாத்மிகா மாயா வந்துருது. பிரகிருதின்னு பேரு, பிரதானம்னு பேரு அதுக்கு. அதுல விழுந்துட்டீங்க அப்படின்னா 1,00,000 மண்வந்தரங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிட்டர்ன் வரமாட்டீங்க. 1,00,000 மண்வந்தரங்கள் வந்து பாத்தீங்கன்னா வெளியிலேயே வரமாட்டீங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த 1,00,000 மண்வந்தரங்களை வந்து பாத்தீங்கன்னா அடையாம இருக்கணும். உள்ள போய் மாட்டிக்கிட்டோம், பிளாக் ஹோல்ல மாட்டிக்கிட்டோமே சாமி, என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிளாக் ஹோல்ல மாட்டினீங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அப்ப அந்த பிளாக் ஹோல்ல மாட்டாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பிளாக் ஹோல்ல மாட்டுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா இந்த புராணத்துல வந்து விஷ்ணு புராணத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு. நான் ஸ்லோகத்தை மெதுவா ஒவ்வொன்றா சொல்றேன். எதிரெல்லாம் மாட்டினா என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணி ஒரு நிமிஷம். விஷ்ணு புராணம், அதுக்கப்புறம் வாயு புராணத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோகம் இருக்கு. நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்லோகத்தை வந்து சுவாமி வந்து பாத்தீங்கன்னா யூடியூப்ல அந்த வரும், அதை எழுதிக்குங்க. நான் வந்து ஸ்லோகத்தை படிச்சுட்டு விஷயத்தை மட்டும் சொல்றேன். தசமன்வந்தராணீக திஷ்டந்தி இந்திரிய சிந்தகாஹ. யாருக்கு வந்து ஆனந்தம் நம்ம சொன்னோம் பாத்தீங்களா, இந்திரிய சிந்தகாஹ. இந்திரியத்தை வந்து யாரு வந்து பாத்தீங்கன்னா இது பண்றாங்களோ, நினைக்கிறார்களோ, இந்திரியங்களை தியானிப்பவர்கள். ஒவ்வொன்றா எழுதிங்க. இந்திரியங்களை தியானிப்பவர்கள் 10 மண்வந்தரங்கள் லயமாகிறார்கள். யாராவது வந்து பாத்தீங்கன்னா ஒரே விஷயத்தை எடுத்துக்கிட்டு இந்திரியத்திலேயே சிந்தனை பண்றாங்களோ, ஒரு டம் 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 டம்னு ஒரு மியூசிக். நான் சொன்னல லும்பினி கார்டன் போயிருந்தேன். ஒரு மத்தியானம் 2:30 மணிங்க மனுஷன் ஒரு ஆள் புத்த மாங்க் ஒருத்தர் 2 மணிக்கு எவ்வளவு மெடிடேட் பண்ணுவானா, அவரு வந்து பாத்தீங்கன்னா 1:45 2 மணிக்கு உட்கார்ந்துட்டு நமக்கெல்லாம் தூக்கம் வருது. அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு ஒரு பெரிய ட்ரம், அந்த ட்ரம்ஸை வந்து பாத்தீங்கன்னா டம் 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 டம்னு 2 ஸ்டிக் வச்சிருந்தாரு. ரொம்ப சின்னது எலிஸ். அந்த ட்ரம் வந்து பாத்தீங்கன்னா அடிக்கிற டம் 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 அப்படியே அதை அடிக்கிறதே தெரியாம ஒரே சவுண்டா போயிட்டு இருக்கு. அவ்வளோ கை, இந்த விரல் மட்டும்தான் ஆடிட்டு இருக்கு. இந்த விரல் மட்டும் 2 ஆடிட்டு இருக்கு. அப்ப என்ன பண்றாரு, முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த சப்தத்திலேயே மனசை வைக்கிறது. அதுக்கப்புறம் அந்த சப்தத்தை கேட்கிற இந்த காதிலேயே மனசை வைக்கிறது. யாரு வந்து பாத்தீங்கன்னா அந்த சென்ஸ் ஆர்கன்ஸையே சிந்தனை பண்ணிக்கிட்டு அதுலயே உயிர் போயிடுதோ,
அது சாகர காலம் வரைக்கும் இதையே பண்ணிட்டு இருக்கானோ, அதுல லயிச்சு போயிடுறானோ, அவன் வந்து பாத்தீங்கன்னா 10 மன்வந்தரங்கள் திரும்புவதில்லை. 10 மனுக்களோட காலம் அப்படின்னு நம்ம சொல்றோம். 72 சதுர்யுகங்கள் ஒரு மனுவோட காலம். 72 சதுர்யுகங்கள் ஒரு மனுவோட காலம். அப்ப 72 × 10 வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னாச்சு, 720 சதுர்யுகங்கள் அவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா திரும்ப வருவதில்லை. இப்ப நம்ம இந்திரியம், நம்ம சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த சென்ஸ் ஆர்கன்ஸுக்குள்ளார எத்தனை ஜீவர்கள் வந்து யோகிகள் வந்து பாத்தீங்கன்னா மயங்கி கிடக்கிறாங்கன்னு தெரியாது. அந்த சென்ஸ் ஆர்கன்ஸ்லயே வந்து ஃப்ரீஸ் ஆகி கிடப்பாங்க, சரீரம் இருக்காது, வெறுமனே வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது. 10 மன்வந்தரங்கள். தசமன்வந்தராணீக திஷ்டந்தி இந்திரிய சிந்தகாஹ. அதுக்கப்புறம் பௌத்திகாஸ்து சதம் பூர்ணம் சகஸ்ரம் து அபிமானிகாஹ. பௌத்திகாஸ்து சதம் பூர்ணம். யாரு பூத்தங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பஞ்சமகா பூத்தங்கள் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, சூக்ஷ்ம பூத்தங்கள் தன்மாத்திரைகள் இருக்குல்ல, அந்த தன்மாத்திரைகள்ல வந்து பாத்தீங்கன்னா யாரு வந்து பாத்தீங்கன்னா அபிமானத்தை அதுலயே சமாதி பண்றானோ, தன்மாத்திரைகள்ல சமாதி பண்றான், அவன் என்ன ஆகிறான்னு கேட்டீங்கன்னா 100 மன்வந்தரங்கள் பூத்தங்களை சிந்திக்கிறவர்கள், சமாதி பண்றவர்கள் திரும்ப வராம போயிடுறாங்க. 100 மன்வந்தரங்கள். தெரியாது. இப்ப நம்ம தூங்குனா சுவாமி சமாதினா ஒண்ணும் இல்லை. தூக்கத்துக்கு போறீங்கல்ல 2 மணி நேரம், ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? 2 மணி நேரம் தூங்குறீங்க, ஒன்றும் தெரியாது. டைம் இல்லை, ஸ்பேஸ் இல்லை, எந்த மேட்டரும் இல்லை, தூங்கி போறீங்கல்ல. இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பெரிய தூக்கம், 10 மன்வந்தரம் தூங்கி போயிடுறது. அதுக்கப்புறம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 100 மன்வந்தரங்கள் இந்த பூத்தங்கள்ல பஞ்சபூத்தங்கள்ல தூங்கி போறவங்க. அதுக்கப்புறம் 3வது தூ சகஸ்ரம் தூ அபிமானிக்காக. அபிமானி தேவதைகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். நிறைய தேவதைகள் இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருணனை வந்து பாத்தீங்கன்னா தியானம் பண்றது, இது மாதிரிலாம் நிறைய இருக்கு. இந்த சூரியனை தியானம் பண்றது, கண்ணுக்கு வந்து தேவதா சூரியன், வாக்குக்கு தேவதை வந்து பாத்தீங்க அப்படின்னா அக்னி. இது மாதிரி இந்திரிய தேவதைகள் நம்ம சொல்றோம். இந்த இந்திரிய தேவதைகளை தியானம் பண்றது வைதிகத்துல ரொம்ப பிரசித்தமா இருக்கு. இந்திரியங்களை தியானிப்பவர்கள் வந்து பாத்தீங்கன்னா 1000 மன்வந்தரங்கள் திரும்ப வருவதில்லை. இந்திரிய தேவதைகளை தியானிப்பவர்கள் 1000 மன்வந்தரங்கள் திரும்ப வருவதில்லை. இதுக்கு அடுத்தது பௌதா தசகசகஸ்ராணி திஷ்டந்தி விகதஜ்வராஹ. பௌதாகன்றதுக்கு அர்த்தம் புத்திய தியானம் செய்யறவங்க. புத்தி யாரு? விஷ்ணு பகவானை யாராவது தியானம் பண்றாங்க அப்படின்னா, இல்ல அப்படின்னா புத்தி தத்துவத்தை யாராவது தியானம் பண்றாங்க அப்படின்னா, புத்தி தத்துவத்துல தான் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னது புத்தி தத்துவத்துல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா புத்தி தத்துவத்துல இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா அபிமானம் அங்கதான் இருக்கு. அப்ப அபிமானத்தையோ இல்ல வந்து புத்தி தத்துவத்தையோ இல்ல பிராண தத்துவத்தையோ யாரெல்லாம் தியானம் பண்றாங்களோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா தசசகஸ்ராணி 10,000 மன்வந்தரங்கள் வருவதில்லை. இப்ப நம்ம சாஸ்மிதா சமாதி இருக்குல்ல, சாஸ்மிதா சமாதின்றது வந்து பாத்தீங்கன்னா புத்தியை தியானிக்கிறது அர்த்தம். புத்தியில தான் அகங்காரம் இருக்கு. அப்ப புத்தி, அதுக்கப்புறம் அகங்காரம், அதுக்கப்புறம் பிராணன், இந்த 3 தத்துவங்களையும் யாரு சிந்திக்கிறாங்களோ அவங்க 10,000 மன்வந்தரம் வெளியில வர்றது. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பூர்ணம் சதசகஸ்ரம் தூ திஷ்டந்தி அவ்யக்த சிந்தகாஹ. எவ்வளவு அப்படின்னு கேட்டா பூர்ணம் சதசகஸ்ரம். சதசகஸ்ரம்னா என்ன அர்த்தம்? 100,000. 100,000 என்னது? 1,00,000 மன்வந்தரங்கள். யார் அவ்யக்தத்தை சிந்தனை செய்கிறார்களோ அவர்கள் லயமாகி போகிறார்கள். அவ்யக்தம்னா என்ன சுவாமினா? அவ்யக்தம்னா பிரதானம், பிரகிருதி அப்படின்னு பேரு. அந்த பிளாக் ஹோல் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அந்த பிளாக் ஹோலை சிந்திக்கிறவங்க யாரு? சூன்யம், சூன்ய தியானம் அப்படின்னு நம்ம சொல்றோமே. அந்த சூன்ய தியானத்தை யாரு பண்றாங்களோ அவங்க 1,00,000 மன்வந்தரங்கள் திரும்ப வருவதில்லை அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இதுதான் கேட்டகரி வரிசையா வச்சிருக்கு. அப்ப அதனால நம்ம வந்து பாத்தீங்கன்னா சுவாமி ஏன் சுவாமி நம்ம பிரகிருதியில இந்த சமாதியில வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் சொல்லிட்டோம், பிரகிருதி லயத்தை இதுல விட்டுட்டோமே சுவாமி அப்படின்னா, பிரகிருதி லயம் நமக்கு பிரிஸ்கிரிப்ஷன்ல இல்ல. ரொம்ப அவேரோட இருக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, சூன்ய தியானம் பண்ணாதீர்கள். எங்கெல்லாம் விபாசனா புத்த மதம் இருக்கோ, இப்ப புத்த மதம் தான் இப்ப ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு. புத்த மதம் சொல்லக்கூடிய திருவண்ணாமலையில வந்து ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா சூன்ய தியானம்ன்றது
இது பூர்ணமா அண்ணாமலையார் வந்து பாத்தீங்கன்னா அருணாச்சலேஸ்வரர் பூர்ணமா இருக்கார். இங்க போய் சூன்யம்ன்ற ஜோதி சுரூபமா இங்க உட்கார்ந்து இருக்காரு. நீ இருட்டுன்ற என்னையாவது விபரீதமா தியானம் பண்றாங்க இங்க வந்து அப்படின்னு. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இங்க இதுல இருந்து வருவாங்க. யாரு நம்ம பாண்டிச்சேரியில இருந்து ஒரு சுவாமி வெட்டவெளி தியானம். வெட்டவெளி தியானம் என்ன பாடுனா, வெட்டவெளினா சூன்யம், வெட்டவெளினா என்னது சூன்யம் அப்படின்னு. அடப்பாவிங்களா, சூன்ய தியானத்தை வந்து பண்ணா அது பௌத்த மதம் தெரியல. பூர்ணம் எது இல்ல வந்து பாத்தீங்கன்னா சூன்யம் எதுன்னு ரெண்டுமே ஒரே மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். பௌத்த மதத்துலதான் சூன்யம் ஒன்றும் இல்லைன்னு சொல்றது பூரண இருட்டு. நம்ம மதம் சொல்றது வந்து பூர்ண வெளிச்சம் பிரகாசம். ரெண்டுக்கும் டிஃபரெண்ட் இருக்கு. ரெண்டுத்திலயுமே உலகம் இல்லை. பூர்ண சூன்யத்திலையும் உலகம் இல்லை. தூக்கத்துல டீப் ஸ்லீப்ல போயிட்டீங்கன்னாலும் உலகம் இல்லை. அதே நேரத்துல சமாதியில போயிட்டீங்கன்னாலும் உலகம் இல்லை. அப்ப சூன்யமும் இதுவும் பிரகாசமும் சமாதியும் ஒன்னா அப்படிங்கிற ரெண்டும் ஒண்ணு இல்லை. அப்ப சூன்யத்துல போனீங்கன்னா அதுதான் பிரகிருதி லயம்னு பேரு. அதுல போகக்கூடாது. அப்ப நம்ம என்ன பிரிஸ்கிரைப் பண்றோம்? சவிதர்க்கம் நிர்விதர்க்கம், சவிச்சாரம் நிர்விச்சாரம், சானந்தம், அதுக்கப்புறம் சாஸ்மிதா. சாஸ்மிதால வந்து பாத்தீங்கன்னா நம்ம வேதாந்தம் என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா பிராணனை உபாசனை பண்ண சொல்லுது. இல்லைன்னா ஈஸ்வரனை வந்து அகங்கார தத்துவமா ஈஸ்வரனை உபாசனை பண்ண சொல்லுது. ஒண்ணு சிவபெருமான உபாசனை பண்ணினீங்கன்னா அகங்கார தத்துவம் அது. இல்ல அப்படின்னா பிராண தத்துவமா உபாசனை பண்ணீங்கன்னா அது விஷ்ணு பகவான் பிராண தத்துவமா உபாசனை பண்றது. இந்த ரெண்டுத்தையும் பண்ணினீங்க அப்படின்னா சகுனமா பண்றது. இது வரைக்கும் தான் சொல்லியிருக்கோம் இல்லையே. இதை தாண்டி மாயா உபாசனை பண்ணாதுன்னு சொல்லுது. மாயா எது? பிரகிருதி. மாயையோட உபாசனை இல்லவே இல்லை சாஸ்திரத்துல. ஏன்னு கேட்டீங்கன்னா மாயாவை உபாசனை பண்ணீங்கன்னா என்ன ஆயிடுவீங்க? மாயாவா ஆயிடுவீங்க. 1,00,000 மன்வந்தரம் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப வராம போயிடுவீங்க. இல்லையே சுவாமி நம்ம பிரகிருதி இது அம்பாள் எல்லாம் பண்றமே சுவாமி அப்படின்னா இல்ல இல்ல, அம்பாள்லாம் எல்லாமே பிரம்மஸ்வரூபிணின்னு வச்சு பண்ணிட்டு இருப்போம். நம்ம எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்றது வந்து மாயா தத்துவத்தை வந்து பாத்தீங்கன்னா அம்பால இது பண்ணல, ஈஸ்வர தத்துவமா தான் அம்பால பாக்குறோம். நம்ம திரிகுணாத்மிகா மாயான்னு சொல்றோம். ஆனா எப்படிப்பட்டது அப்படின்னா ஈஸ்வர தத்துவமா பரமேஸ்வரியா நம்ம உபாசனை பண்றோம். எப்படி ஈஸ்வரனை உபாசிக்கிறோமோ அதே மாதிரி ஈஸ்வரி அப்படின்னு தான் உபாசிக்கிறோம். சரஸ்வதினு உபாசிக்கிறோம், லக்ஷ்மின்னு உபாசிக்கிறோம். மேல் ஃபீமேல் தான் வித்தியாசம் ஒழிய நம்ம சூனியத்தை தியானம் செய்யவில்லை. நம்ம மதம் வந்து பாத்தீங்கன்னா சூனியத்தை தியானம் பண்ண சொல்லவே இல்லை. அப்ப பிரகிருதி லயம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அன்வான்ட் காஷன் போர்டு போட்டிருப்போம். பிரகிருதி லயத்துக்கு போயிடாதீங்க, அவேரா இருங்க அப்படின்னு. அதுக்காக தான் குண தியானங்கள் சொல்லப்பட்டிருக்கு. சகுன தியானங்கள் எல்லாம் சாஸ்திரத்துல இருக்கிறதெல்லாம் வைதிகத்துல இருக்கிறது எல்லாமே சகுன தியானங்கள் தான். சகுன தியானத்தோட எண்டு சாஸ்மிதா சமாபத்தி, பிராண தத்துவம், அப்புறம் அகங்கார தத்துவம், அதுக்கப்புறம் பிரகிருதி லயம் வரும். அங்க பிரகிருதி லயத்துக்கு போகாம என்ன பண்ண போறோம்? ஒரு ஹை ஜம்ப் பண்ணினீங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த பிரகிருதின்றது திரிகுணாத்மகம். அந்த 3 குணங்கள் உடையத ஒரு ஹை ஜம்ப் பண்ணி நீங்க தாண்டி போனீங்க அப்படின்னா அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க? குணாதீதனா ஆயிடும். அதான் நிர்விகல்ப சமாதி அப்படின்னு பேர். இதான் பிக்சர் வச்சுங்க. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த சூத்திரம் வரும். நம்ம பாஷ்யத்தெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா 18வது சூத்திரம் வந்து இப்ப மேல இருந்து போகும்போது அந்த 17வது சூத்திரத்துல 2வது பாஷ்யம் படிச்சீங்கன்னா தெரியும். என்னன்னு கேட்டீங்கன்னா 17வது சூத்திரத்துல லாஸ்ட் பேராகிராஃப் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 2வது அதை சொல்லுது ஒவ்வொன்று விக்கலம் விக்கலம் அனுரூப் அந்த ரூபானுகமாத்துன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை பத்தி பேசும்போது தான் வந்து பாத்தீங்கன்னா 2வது பேராகிராஃப் வந்து ஆச்சரியர் சொல்லியிருந்தார். வித்தர்க்கம் நீங்க ஸ்தூலத்தை பண்ணும்போது எதெல்லாம் இருக்குன்னு பாருங்க. ஸ்தூல ஒரு வஸ்துவை நீங்க பாக்குறீங்கன்னா எதெல்லாம் இருக்கும்? அகங்காரம் இருக்குமா? நான் மெடிடேட்டர் இருக்கும். அந்த மெடிடேட்டர் இருந்தா அதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சாஸ்மிதா. அதுக்கப்புறம் அதை வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்றீங்க? மனசு இந்திரியங்களை வச்சுதானே அந்த விஷயத்தை பாக்குறீங்க ஸ்தூலத்தை. அப்ப மனசு இருக்கு, இந்திரியம் இருக்கு. மனசு இந்திரியம் இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன சமாதி சொல்லிக்கும்? சானந்தம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்தூலத்தை பாக்குறீங்கன்னாவே அதுக்குள்ளார சூக்ஷ்மம் காரணமா இருக்கிறது. அது சூக்ஷ்மம் இருக்கணுமா? தன்மாத்திரைகளுக்கு மேலதான் ஸ்தூலம் இருக்கு. அப்ப அங்க வந்து விசாரம் இருக்கா? விசாரம் இருக்கு. அப்புறம்தான் நம்ம வந்து ஸ்தூலத்தை பார்க்கிறோம். அப்ப எந்த ஸ்தூலத்தை நீங்க பார்த்தாலும், எந்த ஸ்தூல தியானம் விதர்க்கம் விதர்க்க சமாதி பண்ணாலும் அதுல வந்து சாஸ்மிதா இருக்கும், சானந்தம் இருக்கும், சவிச்சாரம் இருக்கும். அதுக்கப்புறம் தான் விதர்க்கம் வருது. அப்போ முதல் சமாதியில 4 இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்தூலத்தை விட்டுட்டு சூக்ஷ்மத்துல பண்ணும்போது எத்தனை இருக்கும்? சாஸ்மிதா இருக்கும், ஆனந்தம் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சவிச்சாரம் இருக்கும். 3 தான் இருக்கும். விசாரத்துல 3 தான் இருக்கும். அப்புறம் ஆனந்தத்துல பண்ணும்போது என்ன இருக்கும்? சாஸ்மிதா இருக்கும்,
அதுக்கப்புறம் ஆனந்தம் மட்டும் இருக்கும், கீழே இருக்கிறதெல்லாம் மிஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் சாஸ்மிதாவை பண்ணும்போது ஒன்னே ஒண்ணுதான், சாஸ்மிதா மட்டும்தான் இருக்கும், கீழே இருக்கிறது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிடும். இது இப்படிதான் லயப்பிரக்கிரியான்னு பேர். இதுக்கு பேர் ஒன்னை விட்டுட்டு ஒன்னை விட்டுட்டு ஒன்னை விட்டுட்டு போறது. நேத்தி நேத்தின்னு சொல்லலாம், இல்ல அப்படின்னா லயப்பிரக்கிரியான்னு சொல்லலாம். ரெண்டு ஒண்ணு, நல்லா புரிஞ்சுங்க. விற்பி நிரோதம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி பண்றோம் அப்படின்னா, இது பொய் இது பொய் இது பொய்ன்னு வேதாந்தத்துல பொய் பொய்ன்னு சொல்லிட்டு உபேட்சா பண்ணிக்கிட்டே போவோம், தள்ளிக்கிட்டே போவோம். நேத்தி நேத்தின்னு பேர் வேதாந்தத்துல. இதே வந்து பாத்தீங்கன்னா யோகத்துல பார்க்கும்போது இது திருஷ்யம் இது திருஷ்யம் இது திருஷ்யம்னு சொல்லுவோம். யோகத்துல வந்து திருஷ்யம் திருஷ்யம்னு சொல்லிதான் விளக்குற முடிய பொய் பொய்ன்னு சொல்லி விளக்கல. இது பார்க்கப்படுவது நான் பார்ப்பவன், இது பார்க்கப்படுவது நான் பார்ப்பவன், இது பார்க்கப்படுவது இது நான் பார்ப்பவன். விதர்க்கத்தை வந்து பாத்தீங்கன்னா பார்க்கிறேன், எது மூலமா பார்க்கிறேன்? இந்திரியத்து மூலமா பார்க்கிறேன். இந்திரியம் பார்ப்பவன், இந்த வெளியில இருக்க விஷயம் பார்க்கப்படுவது, அது நெகேட் பண்ணுது. அதுக்கப்புறம் மனசு பார்ப்பவன், இந்திரியம் வந்து பார்க்கப்படும் வஸ்து, அப்ப இந்திரியத்தை நெகேட் பண்ணுங்க. அப்புறம் புத்தி பார்ப்பவன், மனசு வந்து பாத்தீங்கன்னா பார்க்கப்படுவதுன்னு மனசை தள்ளுங்க. அதுக்கப்புறம் நான் வந்து பாத்தீங்கன்னா அகங்கார தத்துவத்துல இருந்துட்டு நான் பார்ப்பவன் திரஷ்டா, இது வந்து பார்க்கப்படும் வஸ்து அப்படின்னு புத்தியை நெகேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் ஆத்ம தத்துவமா இருக்கேன், இந்த அகங்காரமும் எனக்கு பார்க்கப்படுவது அப்படின்னு அகங்காரத்தையும் தள்ளுறது. அப்ப இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ்ல வந்து யோகத்துல நின்றுடுவாங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இது பொய் இது பொய் திருஷ்யம்னு சொல்லிட்டு திருஷ்யத்துக்கு அப்புறம் நம்ம வேதாந்தத்துல என்ன பண்றோம்? ஆட் பண்றோம் பொய் பொய். திருஷ்யம் பொய், திருஷ்யம் பொய், திருஷ்யம் பொய் அப்படின்னு ரெண்டு அப்ளை பண்ணி வரும்போது மித்யாத்துவ நிச்சயத்து மூலமா நேத்தி 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 பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா நான் அடைவேன். இது வந்து வேதாந்தத்துல நிர்விகல்ப சமாதியை அடையும். ஆயிடுச்சா? இதுக்கப்புறம் 18வது ஸ்லோகம். 18வது ஸ்லோகம் எதுக்காக சூத்திரம்? ஆச்சாரியர் வந்து மேல வந்துடுற அத ஒரு லைன் வந்து பாத்தீங்கன்னா பாஷ்யம் இருக்கு. அத பிறகு சவிகல்ப சமாதிகளை சம்பிரஜாத சமாதிகளை பேசிய பிறகு அசம்பிரஜாத சமாதி. ரெண்டாவது என்னது? சம்பிரஜாதத்துக்கு அடுத்தது அசம்பிரஜாதம். சம்பிரஜாதம் எத்தனை? 6. 6க்கு அப்புறம் என்ன வரும்? பிரகிருதி லயம். பிரகிருதி லயத்துக்கு அப்புறம் என்ன வரும்? கடைசியா 7வதா வர்றது என்னன்னு கேட்டீங்கன்னா 6 7 8வதா வர்றது அசம்பிரஜாத சமாதி, நிர்விகல்ப சமாதின்னு பேர். அந்த நிர்விகல்ப சமாதிக்கு கிம் உபாய, அதுக்கு என்ன உபாயம்? கிம் ஸ்வபாவோ வா இது, அதோட சுபாவம் என்ன? நிர்விகல்ப சமாதின்றதோட சுபாவம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டா சூத்திரம் ஆரம்பிக்கிறது. விராம பிரத்யய அபியாச பூர்வஹ சம்ஸ்கார சேஷோன்யஹ. விராம பிரத்யய விராம பிரத்யய அபியாச பூர்வஹ சம்ஸ்கார சேஷோன்யஹ. விராம பிரத்யய அபியாச பூர்வக சம்ஸ்கார சேஷோன்யஹ. விராம பிரத்யய அபியாச பூர்வக சம்ஸ்கார சேஷோன்யஹ. பிரிச்சோம் அப்படின்னா விராம பிரத்யய அபியாச பூர்வக சம்ஸ்கார சேஷோ அன்யஹ அப்படின்னு பிரிக்கணும். இது என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து ரொம்ப அவேரா இருக்கும். 98% 95% சத்துவகுணம் இருக்கும்போது என்ன வந்துருது? சாஸ்மிதா சமாபத்தி வந்துடும். அதுக்கப்புறம் இன்னும் அதுலயே நின்று அபியாசம் பண்ணும்போது மனசு மெதுவா 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 சித்தம் என்னாகும்? 98% சத்துவகுணமா ஆகும். அப்படி ஆகும்போது அங்க என்ன கிடைக்குதுன்னு பார்த்துருக்கோம், பரம் பிரசங்கியானம்னு அந்த ஸ்டேஜுக்கு பேர். அந்த ஸ்டேஜுக்கு பேரு பரம் பிரசங்கியானம். அந்த ஸ்டேஜ்ல என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொரூப பிரதிஷ்டம். அதுல தான்ல நின்றுவான். அப்ப 95ல அகங்காரத்துல நின்னா 95ல நடக்கிறது சாஸ்மிதா சமாபத்தி, அது அகங்காரத்துல நிக்கிறது. நீங்க அதுல இருந்து ஒரு 3% சத்துவகுணம் இன்க்ரீஸ் ஆகும் போது அந்த அகங்காரத்துல இருக்கக்கூடிய சாஸ்மிதா சமாபத்தி நல்லா திருடமாகும் போது, பட்டுத்துவம் ஆகும் போது, நல்லா ஃப்ளூயன்சி ஆகும் போது மெதுவா அந்த சாஸ்மிதால இருந்து அவன் என்ன பண்றான்? சொரூபத்துக்கு போயிடுறான். ரிஃப்ளெக்ஷன் கான்சியஸ்னஸ்ல நின்னவன் என்ன ஆகிறான்? பியூர் கான்சியஸ்னஸுக்கு
ஆயிடும். 3% சத்துவ குணமானவன. சொரூப பிரதிஷ்டமானாலும் டுவாலிட்டி இருக்கு, கைவல்யம் இல்லை. அங்க கைவல்யம்னா கேவல பாவம் அர்த்தம், தனிச்சு நிக்கிறது. அங்க தனிச்சு இல்லை, கூட என்ன இருக்கு, ஒரு குணம் 1% ரஜோகுணம், 1% தமோ குணம் இருக்கக்கூடிய அந்த சித்தம் இருக்கு. அவன் தான் தன்னுல நின்னுகிட்டு அந்த சித்தம் வேற நான் வேற அப்படின்னு அந்த இடத்துல அந்நியதா கியாத்தின்னு சொல்லக்கூடிய கியாத்தி பண்றான். 16வது சூத்திரத்துல அதை பத்தி பேசியாச்சு. அதுக்கு பேர் என்ன பேரு, அந்நியதா கியாத்தி. அந்த அந்நியதா கியாத்தினா நான் வேற இந்த சித்தம் வேறன்னு பாக்குறான். அப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அதுல பார்த்து 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 சுகம் கிடைக்கும், பெரிய சுகம் கிடைக்கும். கிடைச்சு ஒரு டைம்ல என்ன ஆகும் அப்படின்னா போர் அடிக்கும். எனக்கு பாத்தீங்கன்னா இந்த அஸ்ட்ரானமியை பத்தி ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எனக்கு. அதுக்கப்புறம் கடலுக்குள்ளார எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் பார்ப்பேன். குரங்கு யானையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பேன். குரங்கு, யானை, நாய்க்குட்டி, பூனைக்குட்டி வீடியோ ஃபுல்லா பார்த்துக்கிட்டே இருக்கிறது. காலையில சாயந்தரம் வரைக்கும் டைம் கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பேன். வானத்தை பார்க்க சந்தோஷம். சரி, எவ்வளவு நேரம் பார்க்கறது, பார்த்துக்கிட்டே இருப்பேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா தூக்கி ஓரமா வச்சு தூங்கிட்டு போடா அப்படின்னு. இதே தானே எல்லாத்துலயும் நடக்குது. என்னதான் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான ஃபிலிம் ஓடினாலும் நம்ம என்ன பண்றோம், பார்த்து ஒரு டைம்ல பார்த்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு தூங்கி போறோமா? எல்லாரும் அதே தானே பண்ணிட்டு இருக்கோம். அப்ப அதே காரியத்தை கண்டினியூஸா பண்ண முடியுமா? எந்த காரியமா இருந்தாலும் மைசூர் பாக்கு பிடிக்குன்றதுக்காக 5 கிலோ மைசூர் பாக்கு வச்சு சாப்பிட்டுட்டு இருக்க முடியுமா? 4 மைசூர் பாக்கு எடுத்தோடனே நாக்கு தித்திக்க ஆரம்பிச்சது, போதும்பா அப்படின்னு சொல்ல வருதா? இதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் வேற இந்த சித்தம் வேற அப்படின்னு அந்நியதா கியாத்தி பண்ணும்போது ஒரு சுகம் உண்டாகும். அந்த சுகம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா மெதுவா அதையே டேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்புறம் ஒரு டைம்ல என்ன ஆகும்னு கேட்டா போர் அடிக்கும். அந்த போர் அடிக்கும் போது என்ன பண்ணுவான், போதும்பா அப்படின்னு அந்த அந்நியதா கியாத்திலையும் ஒருத்தனுக்கு வைராக்கியம் வரும். அந்த வைராக்கியத்துக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம், பரவைராக்கியம் அப்படின்னு 16வது சூத்திரத்துல சொல்லியிருக்கோம். சித்தத்தை அந்நியதா கியாத்தி பண்ணக்கூடிய பரவைராக்கியம். அந்த வைராக்கியம் வந்தோன எப்படி நம்ம பிலிம் பார்த்துக்கிட்டே இருந்தோம், நைட்டு பாத்தீங்கன்னா யூடியூப் பார்த்துக்கிட்டே இருந்தோம், ஏதோ ஒன்று ஃபிலிம் போயிட்டே இருக்கு, நல்ல ஃபிலிம் தான், நல்ல ஒரு ஃபிலிம் பார்த்துக்கிட்டே இருந்தேன். எனக்கு இப்போ படம் பார்க்கறதுக்கு பிடிக்கல. ஒரு காலத்துல எவ்வளோ படம் பார்த்துருக்கேன், இப்போ 5 நிமிஷம் பார்க்க முடியும். லூசிஃபர்னு லாஸ்டா ஒரு படம் பார்த்தேன். ஒரு கேரளாவுக்கு போயிருந்தப்போ நல்லா நான் தங்கியிருந்த இடத்துல அவர் சொன்னார், சாமி நல்ல படம் இருக்கு சாமி, என்ன படம் பார்க்குறீங்கன்னு. அது அவர் என்னது நெட்ஃப்ளிக்ஸ் அது இதெல்லாம் வச்சிருக்காங்களா, நான் ரொம்ப நாளாக நினச்சிருக்கேன் லூசிஃபர் பார்க்கணும். மோகன்லால் படம். மோகன்லால் மேலே எனக்கு கொஞ்சம் இது உண்டு. பார்த்தா இழுத்து பிடிச்சி பார்க்குற பக்கத்தில் இருக்கவங்களாம் இருக்காங்களேன்னு 2-3 பேர். அவங்களும் தூங்கிட்டாங்க, நாங்களும் தூங்கிட்டோம். இழுத்து போட்டு ஒரு படத்தை கூட ஒழுங்காக பார்க்க முடிய மாட்டேங்குது. 10 நிமிஷம், இப்போ முன்னாடியாவது ஒரு 10-15 நிமிஷம் பார்க்க முடியுது, இப்போல்லாம் 2 நிமிஷம் பார்க்க முடியல படத்தை. வைராக்கியம் கண்ணு மூடி தூங்கிடுது. எப்படி நம்ம யூடியூப் பார்த்துக்கிட்டு படத்தை பார்த்துக்கிட்டே இருந்து கடைசியில் என்ன பண்றோம், தூங்கி போறோமா? அப்ப தூங்கி போறோம்னா என்ன அர்த்தம், பார்த்துட்டே இருக்க வேண்டியது. வைராக்கியம் போதும் ஆஃப் பண்ணுங்க, நம்ம சொல்றோமா, போதும் ஆஃப் பண்ணுங்க. இதே மாதிரி நமக்கு என்ன வருது அப்படின்னா அந்நியதா கியாத்திலையும் பாத்தீங்கன்னா போதும் ஆஃப் பண்ணு அப்படின்னு நமக்குள்ளார தோணும். அந்த தோன்றதுக்கு பேரு தான் பரவைராக்கியம்னு பேரு. இருக்கிறதே உத்கிருஷ்டமான வைராக்கியம். அது நடந்தோன நம்ம தூங்கி எப்படி போறோமோ அதே மாதிரி இவன் தானா ஆயிடும். இந்த பரவைராக்கியம் வந்தோன சித்தத்தை பார்க்கிறதும் நின்னு போயிடுது. நின்னு போனதுக்கு பிறகு தானா அவன் நிலை பெறுகின்றான். ததா திருஷ்டுகு சுரூபே அவஸ்தானம். பார்ப்பவனிடத்தில் நிலை பெறுகின்றான். இதுக்கு பேர் தான் நிர்விகல்ப சமாதின்னு பேர். அப்ப அந்த நிர்விகல்ப சமாதிக்கு எதுப்பா எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா அந்த நிர்விகல்ப சமாதிக்கு சாதனம் எது அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? முந்தின ஸ்டெப் என்னது? பரவைராக்கியம். அப்ப பரவைராக்கியம் தான் நிர்விகல்ப சமாதியை கொடுக்கக்கூடியது. ஈசனோடாயினும் ஆசையருமின் அந்த நிலை வந்துச்சு அப்படின்னா எல்லா நாமரூபங்களும் போயிட்டு தானா கைவல்ய பாவம்னு பேரு நிக்கிறான். இததான் பாத்தீங்கன்னா இங்க சொல்லியிருக்கு விராம பிரத்யய அப்படின்னா என்ன அர்த்தம்? விராமம்ன்றதுக்கு அர்த்தம் நிர்விகல்பம், ஷட் டவுன் பேர். நிரோதம், சர்வ விற்பி நிரோதம்னு பேர். எல்லா விற்த்திகள் என்ன அர்த்தம்? கடைசி விற்பி எது? அந்நியதா கியாத்தி தான் கடைசி விற்பி.
இது வேற நான் வேற, இது வேற நான் வேறன்னு அந்த விவேகம் பண்றமே, அந்த விவேகம் தான் கடைசி விருத்தி. ஒரு ஆளுக்கு உண்டாகக்கூடிய லாஸ்ட் விருத்தி வந்து அதுதான் சரம விருத்தின்னு பேர். அதுக்கு பேரு யோக சாஸ்திரத்துல அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? அந்நியதாக்கியாத்திக்கு என்ன சொல்லுவோம்? சரம விருத்தி. சரம விருத்தினா என்ன அர்த்தம்? கடைசி தாட். அந்த கடைசி தாட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா வேதாந்தத்துல சரம விருத்தின்னு ஒண்ணு இருக்கு, அகண்டாகார விருத்தின்னு பேரு. வேதாந்தத்துல அகண்டாகார விருத்திக்கு பேரு சரம விருத்தின்னு பேரு, கடைசி தாட். யோகத்துல வந்து கடைசி தாட் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வேற நான் வேற, இது வேற நான் வேறன்னு சொல்லக்கூடிய தாட். அதான் விராம பிரத்யய. அந்த கடைசி தாட் வந்து பாத்தீங்கன்னா பிரத்யம், அதுவும் ஷட் டவுன் ஆச்சு அப்படின்னா என்ன நடக்கும்? முடிஞ்சுக்கோ, சர்வ விருத்தி நிரோதம். அந்த சர்வ விருத்தி நிரோதத்துக்கு பேரு விராமம் அப்படின்னு பேரு. விராமம், விராமம்ன்றதுக்கு அர்த்தம் எம்டின்னு அர்த்தம். விராமம் மீன்ஸ் எம்டினஸ். சித்தம் என்ன ஆகி போச்சு? போச்சு. விருத்திகள் என்ன ஆகி போச்சு? போச்சு, மொத்தமா போச்சு. ஷட் டவுன். விராமம்ன்றதுக்கு அர்த்தம் ஷட் டவுன். ஷட் டவுன் பண்றதுக்கு பேரு விராமம்னு பேரு. அந்த ஷட் டவுனுக்கு வந்து பாத்தீங்கன்னா விராமம், எம்டி, ஃபுல் ஸ்டாப் நம்ம சொல்றோம் பாத்தீங்களா? சம்ஸ்கிருதத்துல வந்து விராமம்னா என்ன அர்த்தம்? நான் வந்து நிறைய இடத்துல கோடு கோடா போட்டிருப்பேன் பாத்தீங்களா? 18 போட்டு கோடு போட்டிருக்கேன்னா 2 கோடு போட்டிருக்கேன் பாத்தீங்களா? 2 கோடு போட்டா வந்து பாத்தீங்கன்னா பூரண விராமம்னு பேர். அதே நேரத்துல சிங்கிள் கோடு போட்டிருந்தேன்னா எங்கேயாவது நான் சிங்கிள் கோடு வந்து நடுவில் போட்டிருப்பேன். பாஷியத்துல பாருங்க, எல்லா இடத்துலயும் வைராகியம் உபாயகன்ற பக்கத்துல ஒரு கோடு போட்டிருப்பேன். அதுக்கு பேரு அர்த்த விராமம்னு பேர். அர்த்த விராமம்னா ஆஃப் ஃபுல் ஸ்டாப். ஃபுல் ஸ்டாப் வச்சிங்க அப்படின்னா எண்டு கார்டு போட்டாச்சுன்னு அர்த்தம். டபுள் கோடு போட்டீங்க அப்படின்னா ஃபுல் ஆயாச்சுன்னு அர்த்தம். அப்ப விராமம்னா என்ன அர்த்தம்? ஃபுல் ஸ்டாப்புக்கு பேர் வந்து விராமம், ஷட் டவுனுக்கு பேர் விராமம். அப்ப விருத்தி வந்து பாத்தீங்கன்னா நிரோதம் பண்ணி 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 எங்க ஃபுல் ஸ்டாப் வருது அப்படின்னு கேட்டா சர்வ விருத்திகளும் நிரோதமாகிறதுக்கு பேர் தான் யோக சாஸ்திரத்துல விராமம்னு பேர். சர்வ விருத்திகளும் விராமம் ஆகுது. அதுல வந்து பாத்தீங்கன்னா பிரத்யய. பிரத்யன்றதுக்கு டைரக்டான மீனிங் நிறைய இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா பிரத்யனா காரணம்னு எடுத்துங்க. பிரத்யம்னா காரணம், பிரத்யனா தாட்டுன்னு ஒரு இருக்கு, நிறைய இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா தாட் எடுக்காதீங்க, இங்க வந்து பாத்தீங்கன்னா காரணம்னு எடுத்துங்க. சர்வ விருத்தியும் நிரோதமாகிறது விராமம். அதுக்கு காரணமா இருக்கிறது எது? காரணமா இருக்கு லாஸ்ட் இது எது? பரவைராக்கியம். அப்போ மொத்தத்தையும் சேர்ந்து அர்த்தம் எடுத்தீங்கன்னா விராம பிரத்யம் எடுத்தீங்கன்னா சர்வ விருத்தி நிரோதத்துக்கு காரணமாக இருக்கின்ற பரவைராக்கியம். அப்ப பரவைராக்கியத்தை தான் விராம பிரத்யம் அப்படின்னு சொல்லியிருக்கு டைரக்ட். எடுச்சா அந்த பரவைராக்கியத்தை என்ன பண்ணணும்? அபியாச பூர்வகா. அபியாச பூர்வம்னா என்ன அர்த்தம்? அதனை அபியாசம் பண்றது. கடைசி அபியாசம் எது அப்படின்னா இப்ப ரமணர்லாம் வந்து என்ன பண்ணிருப்பார் சுவாமி? ரமணர்லாம் வந்து என்ன பண்ணிருப்பாரு? குகையில உட்கார்ந்துட்டு ஒரு ஞானி புருஷன் வந்து சிரவணம் மனநெல்லாம் முடிச்சுட்டு நிதித்தியாசனத்துல போய் உட்காடுறான். நிதித்தியாசனத்தை காட்டுக்குள்ளார உட்கார்ந்துட்டு அவன் உள்ளுக்குள்ளார என்ன சுவாமி பண்ணுவான்? ஜபம் பண்ணுவானா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜபம்லாம் ஒண்ணும் இருக்காது. என்ன அபியாசம்னா கடைசி அபியாசம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா பரவைராகியத்தை அடையும். நான் வேற இது வேறன்னு பார்க்கும். பார்த்துட்டு வந்து பாத்தீங்கன்னா வைராகியத்தை அடையும். வைராகியத்தை அடையும் போது இந்த இது என்னன்னா ஷட் டவுன் ஆயிடும். அதுக்கு சர்வ விருத்தி நிரோதம் சம்பவிக்கும். எம்டினஸ் வந்துடும். விருத்தி எது இருக்கா? தான் தானா நிற்பான். ஆனா தான் தானா நிக்கிறது எவ்வளவு நேரம் நிற்கும்னா 1 செகண்ட் 2 செகண்ட் 3 செகண்ட் அப்படி நிற்கும் ஆரம்பத்துல. அப்புறம் திரும்ப வந்து பாத்தீங்கன்னா நான் வேற இது வேறன்னு திரும்ப அந்த மனசு விவேகம் பண்ண ஆரம்பிக்கும். விவேகம் பண்ண ஆரம்பிக்கும். திரும்ப அவன் என்ன பண்ணுவான்? அந்த பரவைராகியத்தை யூஸ் பண்ணுவான். திரும்ப நிரோதமாகும். நிரோதம் ஆகிறது ஆரம்ப காலகட்டத்தில் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா 10 செகண்ட் வரும். அப்புறம் திரும்ப வந்து விவேகம் நடக்கும். திரும்ப ஏன்னா ஸ்டேர் கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மேலே ஏறுறோம், கீழே இறங்குனா அதுக்கு கீழே இருக்க படிகள் தானே இறங்குவோம். அப்ப விருத்தி நிரோதத்துக்கு கீழ்படி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கீழே இருக்க ஸ்டெப்பு அந்நியதாக்கியம். அப்போ மேல எல்லா விருத்தியும் நிரோதமானோன்னு தான் நிற்பான். 20 செகண்ட் நிற்பான். திரும்ப கீழே இறங்குவான். கீழே இறங்கும் போது வந்து பாத்தீங்கன்னா நான் வேற இது வேற, நான் வேற இது வேற பார்ப்பான். அப்புறம் அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பரவைராக்கியம் திரும்ப வரும். பரவைராக்கியம் வந்து திரும்ப ஷட் டவுன் பண்ணும். போர் அடிக்குதுப்பா, பார்க்க வேணாம் அப்படின்னு திரும்ப தான்ல நிற்பான். தான்ல நிக்கிறது ஒரு 30 செகண்ட் வரும். 20ல இருந்து 30 செகண்ட் ஆகும். திரும்ப வெளியில வருவான். திரும்ப வெளியில வரும்போது இது வேற நான் வேற, இது வேற நான் வேறன்னு பார்ப்பான். பார்த்துக்கிட்டே இருக்கும் போதே வந்து போர் அடிக்கும். திரும்ப ஷட் டவுன் ஆகும். பரவைராக்கியம் வரும்.
திரும்ப வந்து பாத்தீங்கன்னா தான்ல நின்றுடும், நிரோதம் ஆயிடும். நிரோதமாய் தான்ல நிற்கும் போது 30 செகண்ட் 40 செகண்ட் ஆகும், 40 செகண்ட் 50 செகண்ட் ஆகும், இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இந்த தான்ல நிக்கா, அந்த தான்ல இருந்து கீழே இறங்கும் போது அந்நியதாக்கியாத்தி வரும், அந்நியதாக்கியாத்தியில திரும்பவும் போர் அடிக்கும், போர் அடிச்சு பரவைராக்கியம் வரும், பரவைராக்கியம் வந்தாலும் திரும்ப தான்ல போகும், திரும்ப தான்ல இருந்து கீழே இறங்குவான், அந்நியதாக்கியாத்தி பண்ணுவான், திரும்ப போர் அடிக்கும், திரும்ப வந்து நிரோதம் பண்ணுவான், வைராக்கியத்தை வச்சுக்கிட்டு வைராக்கியத்தை அப்ளை பண்ணோன்னே திரும்ப தான்ல போயிடும். ஆனா போகும்போதெல்லாம் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, மெதுவா அந்த டைம் இருக்குல்ல, தான்ல நிக்கிறது, அந்த தான்ல நிக்கிற சமயம் வந்து பாத்தீங்கன்னா 20 செகண்ட் 30 செகண்ட் 50 செகண்ட் 1 நிமிஷம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் 4 நிமிஷம் அப்படின்னு எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போகும். இதுக்கு பேர் தான் நிதராம் திஷ்டத்தின்னு சொல்லுவாங்க, நிதித்தியாசனத்துக்கு லட்சணம். தொடர்ந்து தன்னில் நிக்கிற அபியாசம், இதைதான் நிஷ்டையை அதிகப்படுத்துறதுக்கான விஷயம்னு சாஸ்திரத்தை சொல்றேன். மெதுவா அந்த நிஷ்டா வந்து அதிகமாகும். நிஷ்டான என்ன அர்த்தம்? நிற்றல்னு அர்த்தம். தன்னில தான் நிக்கிறது. அது இமீடியட்டா உடனே 24/7 ஆகாது. நம்ம நினைச்சுட்டு 24/7 ஈஸி ஆயிடும் அப்படின்னு. இதுக்குதான் மாசங்களையும் வருஷங்களையும் கொடுத்து சதா அதுலயே இருக்கிறது. ஒரு புத்தா வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக போய் உட்கார்ந்தார், எத்தனை வருஷம் உட்கார்ந்தார்? ஒரு வந்து பாத்தீங்கன்னா சும்மா இது சொல்லாருன்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா அருணகிரிநாதர் வந்து பாத்தீங்கன்னா அந்த மண்டபத்துல உட்கார்ந்தார். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மகான்களையும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க சதா வந்து பாத்தீங்கன்னா ரமண பகவான் மாதிரி நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு போய் உட்கார்ந்துருக்காங்க. அந்த உட்கார்ந்த மாத்திரத்துல சித்தி ஆகுமான சித்தி ஆகாது. அந்த நிஷ்டைய இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போய் 24/7 ஆன பிறகு அது நிஷ்டையா பரிணமிக்கும். அவன் தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பேர் நம்ம சொல்றோம், இந்த அபியாசம். அப்ப அபியாசம் எது நடந்துகிட்டு இருக்கு? விராம பிரத்ய அபியாச பூர்வகா. விராம பிரத்யம்ன்றதுக்கு அர்த்தம் பரவைராகியம். பரவைராகியத்தை அபியாசம் பண்றது. அபியாசம் ஒன்னே ஒண்ணுதான், நிஷ்டையில இருக்கிற அபியாசம் ஒன்னே ஒண்ணுதான், பரவைராகியம் மட்டும்தான் அபியாசம். இதுல வந்து பாத்தீங்கன்னா பகவத்கீதையில 52ன்னு போட்டீங்கன்னா சரியா இருக்கும். 18:52 விவிக்த சேவி லக்வாசி யதவா காய மானசஹ தியான யோக பரோ நித்யம் வைராக்கியம் சமுபாஸ்ரிதஹ. அந்த இடத்துல சொல்லுது ஏகாந்தம், எனக்கு டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாது. அதுக்காக தான் காட்டுக்குள்ளார எங்கேயாவது கோயில், பழைய கோயில் மண்டபத்துல எங்கேயாவது போய் ஏகாந்தமா உட்கார்றது அபியாசம். ரமண பகவான் வந்து பாத்தீங்கன்னா பாதாள லிங்கத்துல யாரும் வரமாட்டாங்கன்னு அங்கே போய் உட்கார்ந்தார். கேவுல போய் உட்கார்றதெல்லாம் இதுக்காக தான். உட்கார்ந்ததுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா விவிக்த சேவி, ஏகாந்தமா இருந்துகிட்டு இருக்கிறது. ரொம்ப அல்பாகாரம், லகுவாசி, தூங்கிடுவோம். சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா கீதார சொல்ல போற 6வது சாப்டர்ல. அதிகமா சாப்பிட்டா என்ன ஆயிடும்? இங்கேயே சொல்ல போற, அதிகமா சாப்பிட்டா தூங்கிடுவோம். அப்புறம் எங்க வந்து பாத்தீங்கன்னா தியானத்துல நிக்கிறது, தான்ல நிக்க போனீங்கன்னா லயத்துக்கு கொண்டு போயிடும். அதனால ரொம்ப அல்பாகாரம், ஜீவிக்கிறதுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு ஆகாரம். அதுக்கு பேர் லகுவாசி, கொஞ்சமா எடுத்துக்கிறது. அது அப்புறம் யத வா காய மானசக. மானசகன்றதுக்கு அர்த்தம் இந்த காயத்தை வந்து காஷ்ட மௌனம் நான் சொன்ன பாத்தீங்கன்னா உடம்ப அசைக்காம ஒரே ஆசனத்துல உட்கார. உடம்பு எந்த அசைவும் இல்லாம இருக்கிறது. காயத்தை வாக்கு ஸ்தோத்திர பாராயணம் அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் வந்து பக்தியிலே முடிச்சு போகுது, மன்னத்திலே முடிச்சு போகுது. மன்னனத்துக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சப்தமே இருக்காது. அப்ப வாக்கை அடைக்கிறது, எந்த பேச்சும் பேசாதவனா, உடம்ப அசைக்காதவனா. காய மானசக, மனசை அசைக்காம. அப்ப மனசை அசைக்காம இருந்துகிட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா தியான யோக பரோ நித்தியம், சதா காலமும் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா தியானத்திலேயே நிக்கிறது. எந்த தியானம் சுவாமி அப்படின்னா அந்த இடத்துலதான் இங்க வருது. என்னது இது? இந்த நான் வேற இது வேற, நான் வேற இது வேறன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறது. நான்லே நிக்கிறது. நான்ல நின்றுகிட்டு நான்லயே கவனம் கொடுத்துக்கிட்டு ஆத்மாவையே தியானம் பண்ணிக்கிட்டு வைராக்கியம் சமுபாசிரித்தக. வைராக்கியம்னா அந்த இடத்துல வரக்கூடிய வைராக்கியம் பரவைராக்கியம். அந்த பரவைராக்கியத்தையே வச்சுக்கிட்டு இது எதெல்லாம் சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா எப்பெல்லாம் விசிபிள் ஆகுதோ இது பொய் இது பொய் இது பொய்ன்னு திரும்ப 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 அதை பொய்ன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறது. அந்த பார்த்துக்கிட்டே இருக்க அது பொய்ன்னு டயர்ட் ஆகும் போது தான் நினைப்பான். திரும்ப வெளியில வரும்போது பொய்ன்னு பார்ப்பான், தான் நினைப்பான். திரும்ப வெளியில வருவான், பொய்ன்னு பார்ப்பான், தான் நினைப்பான். இந்த அபியாசம் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து போயிட்டே இருக்கும். அப்ப விராம பிரத்யய அபியாசம், அதுக்கு பேர் என்னது? கடைசி அபியாசம் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா விராம பிரத்யம்னா பரவைராகியத்தை அபியாசம் செய்வதை முன்னிட்டு, பூர்வகனா அதை முன்னிட்டு, அதுக்கு அதை வச்சுக்கிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா சம்ஸ்கார சேஷோ அந்யக,
அதை முன்னிட்டு உண்டாகக்கூடியது எதுவோ அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா அசம்பிரஜாத சமாதின்னு சொல்லக்கூடிய நிர்விகல்ப சமாதி உண்டாகுது. அப்ப அந்த நிர்விகல்ப சமாதி உண்டாச்சு அப்படின்னா மூணாவது சூத்திரம் என்ன பார்த்திருக்கோம்? ததா திரஷ்டுகு சுரூபே அவஸ்தானம். தான் தன்னிடத்துல நிக்கிறான். நின்னதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா வெளியில வருவானா? வரணுமா? வருவான்ல. நிர்விகல்ப சமாதி அடைஞ்சிட்டோன்னு திரும்ப கீழே இறங்கி வருவான்ல. இறங்கி வரவனுக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம்? வித்தான அவஸ்தா. அதுக்கு என்ன அவஸ்தா? சமாதியில நின்னா சமாதி அவஸ்தா. சமாதியில இருந்து இந்த உலகத்துக்கு கீழே இறங்கி வரும்போது அதுக்கு என்ன பேரு? வித்தான அவஸ்தா. அந்த வித்தான அவஸ்தைக்கு வரும்போது அவனிடத்துல என்ன சுவாமி மிச்சம் இருக்கும்? இப்ப ரமணர் வந்து பாத்தீங்கன்னா, ரமணர் மாதிரி பெரியவங்க எல்லாம் வந்து சமாதியில இருந்து வெளியில வந்திருந்தாங்க. சதாசிவ பிரம்மேந்தர் வந்து சமாதியில இருந்து வெளியில வந்தார். அப்படி வெளியில வரும்போது அவங்கள்ட்ட என்ன இருக்கும் சுவாமி அப்படின்னா, சம்ஸ்கார சேஷோ பவதி. சம்ஸ்கார சேஷம்னா என்ன அர்த்தம்? எதை அனுபவிச்சமோ அந்த சம்ஸ்காரம் இருக்கா. நமக்கு நேற்று நல்லா தூங்குனேன், ரொம்ப நாளுக்கு அப்புறம் நல்லா தூங்குனேன். எந்திரிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா 3:45 எந்திரிச்சேன். நல்லா தூங்கி எந்திரிச்சேன். அப்ப வந்து பாத்தீங்கன்னா எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லை. படுத்தவன் தான் தெரியும் எனக்கு. பாத்தீங்கன்னா 10:45 படுத்து தூங்குனேன். படுத்த உடனே தூக்கம் வந்துருச்சு. எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. ஆனந்தமா தூங்குனுச்சு. இப்ப ரீகால் பண்றேன்னா, இப்ப நான் உங்கள்கிட்ட ரீகால் பண்றேன். என்ன ரீகால் பண்றேன்? ஆனந்தமா தூங்குனுச்சு இருக்கா? அப்ப எப்படி நான் வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தமா தூங்குனேன்ற அந்த பதிவு என்கிட்ட இருக்கோ, ரெக்கார்டிங் இருக்கோ, வேக்கப் ஆனதுக்கு பிறகு கூட அந்த பதிவு இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சமாதியில இருந்து நிர்விகல்ப சமாதியை நிஷ்டையாக்குறதுக்கு பிறகு ஒருத்தன் வெளியில வந்தான் அப்படின்னா அந்த சமாதியோட சம்ஸ்காரம் என்ன இருக்கும்? மிச்சம் இருக்கும். அப்ப எப்படி இருப்பான்னா, நான் தேகம் இல்லை, நான் சச்சிதானந்த பிரம்மம். சமாதியில தானே அட்டைன் பண்ணியிருக்கான். சமாதியில இந்த உலகம் எதுவுமே இல்லைல்ல அவனுக்கு. இந்த உலகம் எல்லாம் விருத்தி ரூபமா இருந்துச்சு. சமாதி அடையும் போது எல்லாம் இல்லாம போச்சு. அப்ப நான் இருந்தேன், நான் சச்சிதானந்தமா இருந்தேன் அப்படின்னு இவன் சமாதியில் அடைஞ்சிருக்கான். அதே பதிவு வந்து பாத்தீங்கன்னா சம்ஸ்காரம் வேக்கப் ஆனதுக்கு பிறகு கூட கலையாமல் இருக்கும். கலையாமல் இருக்கும். இதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா ததாபவதி நேத்ததாபவதி. முன்னாடியே பார்த்திருக்கோம் பாஷ்யத்துல. அவ்வாறே இருப்பான், ஆனால் அவ்வாறு இல்லை. சமாதியில இருக்கிற மாதிரியே இருப்பான், ஆனா சமாதியில இருக்க மாட்டான். அதுக்கு என்ன பேரு சுவாமினா? சகஜ சமாதி. சமாதியில இருக்கிற மாதிரியே இருப்பான். எப்படி? தூக்கத்துல இருக்கிறவன் எந்திரிப்பான். தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு அம்மா சாப்பாடு எல்லாம் ஊட்டிடுவாங்க. அவன் எப்படி இருப்பான்? தூக்கத்துல இருக்கிற மாதிரியே இருப்பான். நான் இப்ப கூட வீடியோஸ் எல்லாம் பாக்குறேன். இந்த குட்டிங்க குழந்தைங்க எல்லாம் இருக்குல்ல, குழந்தைங்க வீடியோ எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐயோ, நேற்று ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். இது ஜப்பான் வீடியோ. அந்த குழந்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா சாப்பிட்டுட்டே இருக்கு, அப்படியே தூங்கி விடுது. சாப்பிட்டுட்டே இருக்கு, அப்படியே விடுவது. அதுக்கு சாப்பிட்டதோட பதிவு உண்டாகுமான்னு கேட்டீங்கன்னா உண்டாகாது. இப்படி ஊட்டி விடுறாங்க. இந்த ஊட்டி விட்டுட்டே வந்து பாத்தீங்கன்னா டைம் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாய்க்குட்டியும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சாப்பிட்டுட்டே இருக்கு, தூங்கி போகுது. சின்னோண்டு குட்டி நாய். அப்ப சாப்பிடுச்சா இல்லையான்னு கேட்டா நம்ம பார்வையில இருந்து சாப்பிடுச்சு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த குட்டி வந்து பாத்தீங்கன்னா அதோட நிலையில இருந்து சாப்பிடவே இல்லை. ஏன்னா அது அந்த தூக்கத்திலேயே ரம்மிச்சு போய் கிடக்குது. இதே மாதிரி ஒருத்தன் சமாதியில இருந்து எந்திரிச்ச பிறகு கூட அவனுடைய சம்ஸ்காரம் எப்படி இருக்கும்னா அந்த சமாதியோட பதிவே தான் இருக்கும். அந்த சமாதியோட சம்ஸ்காரம் அப்படியே இருக்கும். ஆனா உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா மத்தவங்க பார்ப்பாங்க, மத்தவங்க மாதிரி அவன் சாப்பிடுவான், மத்தவங்க மாதிரியே எல்லா காரியம் பண்ணுவான். எந்த காரியம் பண்ணுவான்? அவனுக்கு பூர்வ விருத்தம்னு நான் யோக சூத்திரம் இது கீதா படிக்கும் போது ஒன்று சொல்லியிருந்தேன்ல, ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்கு. ஃபேன் ஆஃப் ஆனதுக்கு பிறகு கூட என்ன பண்ணும்? ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்ப சமாதிக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணிட்டு இருந்தானோ அதே காரியத்தை சமாதிக்கு பின்னாடியும் அந்த பாடியில நடக்கும். புது காரியங்கள் எதுவும் நடக்காது. அதே காரியம் கண்டினியூஸ் ஆகும். அயன் பாக்ஸை வந்து பாத்தீங்கன்னா சூடு பண்ணோம், அயன் பண்ணோம், சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டோம். சுவிட்ச் ஆஃப் பண்ணதுக்கு பிறகு என்னாச்சு? அது ஹீட் இருக்கா? 10 நிமிஷத்துக்கு அப்படியே அந்த ஹீட் மெதுவா தான் கம்மியாகுது. கிரைண்டர் சுத்திக்கிட்டே இருக்கு, ஆஃப் பண்ணோம், மெதுவா தான் நிக்குது. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபேன் சுத்துது, நிக்குது, மெதுவா. அதே மாதிரி இந்த ஞானி புருஷனும் சமாதியில இருந்து கீழே இறங்கி வந்தோன்னே முன்னாடி அவன் சரீரத்தை சமாதிக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தானோ அதே காரியத்தை வந்து பாத்தீங்கன்னா இவன் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி மற்றவங்களுக்கு தெரியும். ஆனா அவனுக்கு அதுல தாற்பயமே இருக்காது. அவன் சித்தம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா எதுல இருக்கும்? அந்த சமாதி சம்ஸ்காரத்திலேயே மிச்சம் இருக்கும்.
அப்ப நிர்விகல்ப சமாதியில ஏதாவது மிச்சம் இருக்கு அப்படின்னா அந்த சமாதி அட்டைன் பண்ணதோட சம்ஸ்காரம் வாசனையானது அந்த இடத்துல இருக்கும். அந்த வாசனை என்னது? நிர்விகல்ப வாசனை. நான் அப்படின்ற சுத்த வாசனை இருக்கும். அப்ப விவகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது கூட அந்த சுத்த வாசனையோட வந்து பாத்தீங்கன்னா நான் 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 ஏன் நிற்பான். நின்றுகிட்டு வந்து பாத்தீங்கன்னா யாராவது கேட்டா பதில் சொல்லுவான். ஏதாவது மினிமம் அந்த தேகத்துல என்ன பிராரப்தம் இருக்கோ அந்த பிராரப்தம் இருக்கிற அந்த கர்மா மட்டும் அவனுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சம்ஸ்கார சேஷம்னு பேரு. அதாவது அந்யகன்றதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா சவிகல்ப சமாதின்னு சொல்லக்கூடிய சம்பிரஜாத சமாதிக்கு அந்நியமானது எது? அசம்பிரஜாத சமாதி, நிர்விகல்ப சமாதி, அதுதான் அந்யக. அந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு இருக்கும், சம்ஸ்கார சேஷம், நிரோத சம்ஸ்காரம்னு பேர். அதுக்கு பேர் சம்ஸ்காரம்னு என்ன எழுதுறோம்? நிரோத சம்ஸ்காரம்னு பேர். நிரோத சம்ஸ்காரம்னு என்ன அர்த்தம்? எல்லாம் நின்னதுக்கு பிறகு இருக்கிற ஒண்ணுமில்ல அப்படின்னு இருக்குல்ல, அந்த ஒண்ணுமில்லன்ற சம்ஸ்காரம் தான். நல்லா நான் இப்ப வந்து நேற்று காஃபி சாப்பிட்டேன். காஃபி சாப்பிட்டோன்னே இப்போ உங்கள்கிட்ட வந்து நான் சொல்றேன்ல நல்லா காஃபி சாப்பிட்டேன் அப்ப நான் சொல்றேன்னு வச்சுங்களேன், சொன்ன வாயில முதல் சிப் வைக்கும் போது சொல்றேன் பெஸ்ட் காஃபி. நேற்று நாதபுரம் இருந்தாங்க காஃபி. அவன் ஒரு நாள் கூட அந்த காஃபி பவுடரை வந்து ஒரே நாளும் 2 நாளும் நான் பார்த்துருக்கேன் 10 வருஷத்துல ஒரே நாளும் 2 நாளும் தப்பா போட்டிருக்கோம். மீதி நாள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஃபிளேவர். அந்த மிக்சிங் இருக்குல்ல, சிக்கரியும் காஃபியும் கரெக்டா மிக்ஸ் பண்றது, அது ஒரு வித்தை. அது இல்லாம யாரோ ஒருத்தர் அவனுக்கு ஒரே தோட்டத்துல இருந்து வர காஃபி பவுடரை சப்ளை பண்றாங்க. காஃபி கொட்டை சேஞ்ச் ஆகுறது முதல் சிப் வச்சோடனே நான் சொல்லிட்டேன் பெஸ்ட் காஃபி ஜி தான் எவர். நான் எடுத்ததுல இதான் பெஸ்ட் காஃபி அப்படின்னு. இப்ப ஞாபகத்துல இருக்கா? நான் எதை அனுபவிச்சோனோ அந்த காஃபியோட சம்ஸ்காரம் இப்போ நான் சொல்றேன்ல, இதே மாதிரி ஒருத்தன் சமாதிய நிர்விகல்ப சமாதி அட்டைன் பண்றான்னு வச்சுங்க, அங்க நிர்விகல்ப சமாதிக்கு என்ன பேரு? சர்வ விருத்தி நிரோதம். அப்ப என்ன வாசனை இருக்கும் அங்கிருந்து வெளியில வந்தோன்னு? அப்ப நான் சர்வ விருத்தி நிரோதம் அதோட வாசனை தான் இருக்கும். அந்த நிரோதத்துக்கு பேர் என்ன பேருனா நிரோத சம்ஸ்காரம்னு பேரு. அப்போ நிர்விகல்ப சமாதியில இருந்து ஒருத்தன் கீழே இறங்கினதுக்கு பிறகு இருக்கக்கூடிய சம்ஸ்காரத்துக்கு பேரு நிரோத சம்ஸ்காரம். அந்த நிரோத சம்ஸ்காரத்தை உடையவனாக அசம்பிரஜாத சமாதியை உடையவன் இருப்பான் அப்படின்னு சொல்லி முடியுது. பாஷ்யத்தை நம்ம நாளைக்கு பார்ப்போம். கொஞ்சம் விசாரமும் பண்ணி. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருபியோ நமஹ. ஹரி ஓம். இந்த நான் என்ன பண்ணுவேன், ரொம்ப தாமசிக்கு நான் அப்பப்போ சத்துவகுணத்துக்கும் வருவேன், திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா தாமசி என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா சில சமயம் இப்பெல்லாம் ரொம்ப கம்மியாகி போச்சு. முன்னாடி நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். தூங்கி எந்திரிச்சா வந்து பார்த்தீங்கன்னா எந்திரிக்கவே மனசோட. அவங்களுக்குலாம் தெரியுமே என்னைக்காவது அது மாதிரி ஆயிடுவீங்கல்ல. தூங்கி எந்திரிச்சா படுக்கையிலேயே உட்காந்துருக்கும், யாராவது ஒரு காஃபி போட்டு கொடுத்தா நல்லா இருக்குங்க அப்படின்ட்டு அப்படியே உட்காந்து இருக்கிறது. குடிக்கிறதுக்கு மனசு வராது, எதுவுமே மனசே வராது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த தூக்கத்தோட மிச்சம் வந்து அப்படியே போயிட்டு இருக்கும். நான் இப்போ எப்போ ஃபீல் பண்ணுறேன்னு தெரியுங்களா உங்களுக்கு? இந்த ஏதாவது ஒரு பேராசிட்டமல் 650 இல்லை ஏதாவது ரொம்ப ட்ரௌசினஸ்ஸாக இருக்கிற டேப்லெட்ஸ் போட்டோன்னு வச்சுங்களேன், எந்திரிக்கிறதுக்கே மனசு வராது. அப்படியே படுக்கையிலேயே படுத்துக்கிட்டே இருக்கிறது. அப்படியே சாப்பாடு வேணாச்சு, பார்த்துக்கலாச்சு, சாயந்தரம் பார்த்துக்கலாச்சு, சமைச்சு அப்புறம் பார்த்துக்கலாச்சு, அங்கே போகிறோம் அப்புறம் பார்த்துக்கலாச்சு, கிளாஸ் இருக்குது அப்புறம் பார்த்துக்கலாச்சு, நாளைக்கு வச்சுக்கலாச்சு. அப்போ லீவ் விட்டுறேன்னா என்ன அர்த்தம்னா சுவாமி வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ தாமசத்தை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். அதுலேருந்து வெளியில் வர முடியாமல் நம்ம எப்படி என்ஜாய் பண்ணுறோம்? அப்போ எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டிங்கன்னா இதை எடுத்துங்க. அதே மாதிரி தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு சாப்பிட்டேன், தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு சாப்பிட்டு திரும்ப தூக்கத்துக்கே போயிடுறது. அப்போ நடுவில் நடந்த அந்த சாப்பாட்டு விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும். ஆனால் வந்து அந்த தூங்குனத்துலேருந்து எந்திரிச்சவன் வந்து பார்த்தீங்கன்னா அதோட பதிவு அவன்கிட்ட உண்டாயிருக்கவே உண்டாயிருக்காது. அதான் நிரோத சம்ஸ்காரம் அது மாதிரி அப்படின்னு நம்ம சொல்றோம்.